ஒரே நேரத்தில் துரியோதனனும் அர்ஜுனனும் வருகிறார்கள். முதல்ல வந்தது யாரு? துரியோதனன் தான் முதல்ல வந்தான். அதில் ஒன்றும் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் அவனுக்கு ஒரு ஈகோ, எப்பவும் நாம தான் முதலிடத்தில் இருக்கணும். அர்ஜுனன் வந்துட மாட்டானா, அவன் கேட்கிற வரத்தை முதல்ல கொடுத்துட மாட்டானான்னு கிருஷ்ணன் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கான். அர்ஜுனனை காணோம். என்னடா இவனுக்கு முன்னாடி துரியோதனன் வந்துட்டானே, இவன் கேட்கிறத முதல்ல கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் நமக்கு வந்துடப்படாதேன்னு டப்புன்னு படுத்து தூங்குற மாதிரி நடிச்சிட்டான். இதெல்லாம் நெகிழ்ச்சி இல்லை, ஒரே மகிழ்ச்சி. சடார்னு படுத்துட்டான். அங்கேருந்து துரியோதனன் வந்து அவனுக்கே உரிமையான அந்த ஆளுமை அப்படியே வந்து தலக்மாட்டில் உட்கார்ந்தான். இவர் தூங்குற மாதிரி நடிக்கார். எப்பொழுதுமே கிருஷ்ணர் தூங்குற மாதிரி தான் நடிப்பார். அதனால தான் பாசுரத்தில் ஆண்டாள் பாடினாள், வையத்துள் வாழ்வீர்கள் நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கழிரோ பார்க்கடலுள் பையத்துயின்ற பரமனடி பாடினா. அவன் பார்க்கடலில் படுத்து தூங்கலையாம். பையத்துயின்ற என்றால் தூங்குவது போல நடிக்கிறானா. இப்போ தூங்குவது போல நடிக்கிறான். அர்ஜுனன் வந்தான், கால் மாட்டில் உட்கார்ந்தான். அவனுக்கு எப்போவுமே பணிவு. இப்போ கண்ணை திறந்து முதல்ல அர்ஜுனனை பார்க்குற மாதிரி பார்த்தார். வாப்பா அர்ஜுனா, தலக்கு மாட்டில் இருக்கிற துரியோதனனை பற்றி தெரியும், ஆனால் தெரியாத மாதிரி முதல்ல அர்ஜுனனை பார்க்குற மாதிரி வாப்பா அப்படின்னார். துரியோதனன் சொன்னான், இந்த அர்ஜுனனுக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன், உங்கள்கிட்ட ஒரு வரம் கேட்டுட்டு போகலான்னு வந்திருக்கேன். ஆனாலும் நான் முதல்ல பார்த்தது அர்ஜுனனை தாப்பா, முதல்ல அவன் கேட்கட்டும், அப்புறம் நீ கேளுன்ட்டார். ஏன்னா இவன் முந்திக்கிட்டு கேட்டுறப்படாதுங்கிறதுல எவ்வளோ கவனமாக இருக்கார் பாருங்க. இதெல்லாம் நெகிழ்ச்சியாக ஃபுல் கள்ளத்தனம் இதெல்லாம். சரின்னு படுத்து கிடக்காரு. இப்போ அர்ஜுனனை பார்த்தாரு. உனக்கு என்ன வேணும், நீ முதல்ல கேளு. நான் வேணுமா, என் படைகள் வேணுமா? எனக்கு கிருஷ்ணா நீ தான் வேணும்னா. உடனே துரியோதனன், அப்பா நல்ல வேளை இந்த கிருஷ்ணனை கேட்டான், ஒன்றுமில்லாத இவனை வச்சு நம்ம என்ன பண்ணுறது, உன் படைகளை எனக்கு கொடுத்துறேன்னா. படைகள் யாருக்கு போச்சு? துரியோதனாதிகளுக்கு போச்சு. ஆனால் படைக்குரியவன் யார் பக்கம் இருந்தால் பாண்டவர்கள் பக்கம் இருந்தான். ஒவ்வொரு காயையும் என்ன அழகாக நகர்த்தினார் தெரியுமா? விளையாட்டு இல்லைங்க, தூது போனார்னு சொன்னாங்க சகோதரியார். நேராக புறப்பட்டு தூது போனார். முதல்ல தர்மனை கூப்பிட்டாரப்பா, உன் ஒப்பீனியன் என்னன்னு கேட்டார். சகோதரி சொன்ன மாதிரி பாதி ராஜ்யம் கேளு, இல்லை 5 நாடு கேளு, இல்லை 5 வீடு கேளு அப்படின்னு சொல்லி அனுப்புனான். இதெல்லாம் அவன் தரலன்னா அப்படின்னு கேட்டார். ஏன்னா அவன் தரமாட்டான்னு இவருக்கு தெரியும். இதெல்லாம் தரலன்னா அப்படின்னா போர்களு, வேறு வழி இல்லைன்னா போர்களுன்னா தர்மன். அர்ஜுனனை கூப்பிட்டு கேட்டார், உன் ஒப்பீனியன் என்னன்னார். அவன் சொன்னான், இங்கே பாரப்பா, நீ எல்லாம் போக வேண்டாம், என்ன அனுப்பு, நான் போய் ஒரே நேரத்தில் என் அம்பினுடைய துணை கொண்டு அவனை சம்ஹாரம் பண்ணிடுறேன்னா. சரி இது வேலைக்காக அது விடுன்னு நேராக பீமனை கூப்பிட்டார். என்ன அனுப்புப்பா, கதாயுதத்தால் அவன் கதையை முடிச்சிடுறேன்னார். நகுலனை கூப்பிட்டார். அவன் சொன்னான், அறிவுள்ளவன்கிட்ட தான் விவாதமே பண்ணணும், அறிவில்லாதவன்கிட்ட விவாதம் பண்ணி பிரயோஜனமே இல்லை, இவன்கிட்டலாம் நான் பேச தயாராக இல்லை, முட்டாள்களிடம் என் நேரத்தை வீணடிக்க நான் தயாராக இல்லை என்று சொன்னான். சகாதேவனை கூப்பிட்டு கேட்டார், அப்பா என்னப்பா நீ என்ன நினைக்கோ ஓமாடி செஞ்சு தொலைப்பா, என்கிட்டது கேட்க அப்படின்னா. என்னடா இவன் ஒரு மாதிரி வித்தியாசமாக பேசுகிறான்னு சகாதேவன் தோளில் கையை போட்டு தனியாக கூட்டிகிட்டு போனான். ஏன் தெரியுமா? முக்காலமும் உணர்ந்தவன் சகாதேவன். இதை எங்கே வச்சு தெரியுமா இவன் கண்டுபிடிச்சான்? பாண்டு செத்து கிடக்கிறான் சார். பாண்டு சாக போகிறதுக்கு முன்னாடி 5 பிள்ளைகள்கிட்டையும் சொன்னான், இங்கே பார்ப்பா நான் சாக போகிறேன், உங்கள் 5 பேருக்கும் வாழ்க்கையில் எதை வேண்டுமானாலும் சாதிக்க வேண்டும் என்று நினைத்தால் என் உடம்புலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு சாப்பிட்ருங்கன்னா, என் உடம்புலேருந்து ஏதாவது பாகத்தை எடுத்து சாப்பிட்டீங்கன்னா முக்காலமும் உணரக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னா. இதை ஒட்டு கேட்டுக்கிட்டு கிடந்தவர் யார் தெரியுமா? கிருஷ்ணர். என்ன நிகழ்ச்சி, ஃபுல் தந்திரம். ஒட்டு கேட்டுட்டு கிடக்காருங்க. கிடந்துட்டு நேராக போனார். உங்களுக்கெல்லாம் அறிவில்லை, உங்கள் அப்பந்தான் முட்டாப்பாய மாதிரி சொல்லிட்டு செத்து போனான்னா உங்களுக்கெல்லாம் மூளை வேண்டாமா? எவனாவது செத்த பணத்தை திம்பானா? அவன் கிடக்கிறான், பேசாமல் எல்லோரும் வாங்க போய் காட்டில் போய் விறகெல்லாம் பிறக்கிட்டு வந்து ஈமச்சடங்குகள் செய்கிற வழியை பார்ப்போம் அப்படின்னு. சகாதேவா அங்கே வாப்பா, அதான் விதி. சகாதேவா அங்கே வாப்பா, இந்த பிணத்தை ஏதாவது விலங்குகள் பிடுங்கிட்டு போயிடாம இழுத்துட்டு போய் சாப்பிட்றோம், நீ இந்த உடலுக்கு பாதுகாப்பாரு, நாங்கள்லாம் போய் விறகு பிறக்கிட்டு வரோன்னு போனாங்க எல்லாரும் காட்டுக்குள்ளே. எல்லாரும் விறகு பிறக்கிட்டு வர்றதுக்குள்ளே சகாதேவன் என்ன செஞ்சான், நம்ம அப்பா வாக்க மீறக்கூடாதுன்னு சுண்டு வரல உடைச்சி தின்னுட்டான். அதனால தான் பின்னாடி நடக்கிற விஷயம் சகாதேவனுக்கு முன்னாடி தெரிஞ்சுது.
சுண்டு விரலை எடுத்து விழுங்கிட்டான். விழுங்கிட்டு கமுக்கமாக ஒன்றுமே தெரியாத மாதிரி இருந்தால் அங்கேருந்து இப்போ எல்லாரும் விறகு சமந்துட்டு வராங்க. தர்மர் இவ்வளோ பெரிய பாரத்தோடு வராரு, அர்ஜுனன் இவ்வளோ பெரிய பாரத்தோடு வாரான், நகுலன் இவ்வளோ பெரிய பாரத்தோடு வாரான், எல்லாரும் விறகு தூக்கிட்டு வராங்க. கிருஷ்ணரும் விறகு தூக்கிட்டு வராரு. ஆனால் எல்லார் தலைக்கு மேலேயும் விறகு இருக்குது. கிருஷ்ணருக்கு 5 அடிக்கு மேலே விறகு பறந்துக்கிட்டு வருது. தூரத்துலேருந்து சகாதேவன் பார்க்க அந்த மனுஷன் விறகு செமந்துட்டு வரலையே, தலையில் மிதந்துக்கிட்டுல வருது அப்படின்னு. வந்த உடனே அப்படியே தர்மர் ஹப்பா அப்படின்னு விறக போட்டார். ஹப்பா அப்படின்னு விறக போட்டான் அர்ஜுனன். ஏன்னா அவ்வளவு கனம். பீமன் அவ்வளோ பெரிய பலசாலி. ஹப்பா அப்படின்னு விறகு கீழே போட்டான். கிருஷ்ணனும் அவன் மங்குக்கு ஹப்பா அப்படின்னா. இந்த சகாதேவன் நினச்சான் இவனுக்கு எம்புட்டு கள்ளத்தனம் இருக்குது, இவன்லாம் விறக செமந்துட்டு வந்தவன், எப்பா எம்மான்னு விறகு கீழே போட்டதில் ஒரு நியாயம் இருக்குது. விறகே சமைக்காமல் 5 மடிக்கு மேலே இந்த விறகு பறந்து வந்ததை என் கண்ணால் பார்த்தேன். இவன் என்ன கூட்டத்தோட கூட்டமாக அப்பாங்கான்ட்டு, கிருஷ்ணா உனக்கெல்லாம் கொஞ்சமாவது மனசாட்சி இருக்கா அப்படின்னா. ஏன்பா அவன்லாம் விறகு தூக்கிட்டு வந்தான், அப்பா அம்மானு சத்தம் கொடுக்கான், நீ ஒன்றும் தூக்கிட்டு வரல, 5 அடிக்கு மேலே விறகு பறந்துக்கிட்டு வந்துச்சு, என்ன கதை விட்டுக்கிட்டு எப்பா எம்மாங்கன்னொன்னா கிருஷ்ணருக்கு ஒன்றும் ஓடலை. தனியாக கூட்டிகிட்டு போய் ஏலே உண்மையை சொல்லு, உங்கள் அப்பா உடம்புல இருந்து என்னத்தையா பிச்சு தின்னியான்னு கேட்டார். ஆமான்ட்டான். என்ன நடக்க போதுங்கிறது அவனுக்கு முன்கூட்டி என்ன செய்யும் தெரியும். அந்த சகாதேவனை கூப்பிட்டு கேட்டான். எப்பா அவன் என்னன்னா சமாதானம் கேளுங்க, முடியலன்னா போர் கேளுங்க, இவன் என்ன அனுப்பி என் வில்லாற்றலால் வென்றுறாங்க, அவன் என் கதாயுதத்தால் துரியோதனாதிகளை க்ளோஸ் பண்ணிடுறாங்க, நகுலம் முட்டாப்பையிட்ட சவகாசம் வைக்கப்படாதுங்க, நீ என்ன சொல்கிறேன்னு கேட்டான். நான் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது, நீ என்ன நினைக்கோ அதான் நடக்கும் போன்ட்டான். நீ என்ன நினைக்கோ அதான்ப்பா நடக்கும், என்கிட்ட வந்து எதுக்கு கேட்குற, போ நீ என்ன நினைக்கோ அதை செய்ய அப்படின்னா. என்னப்பா இப்படி சொல்கிறேன்னு தோளில் கையை போட்டு கூட்டிகிட்டு போய் என்ன விஷயம்னு கேட்டான். இவன் சொன்னா, சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என்னன்னா. இறைவனை பார்த்து வீட்டில் தான் சாதாரணமாக சண்டை போட்டால் ஒழிஞ்சு போ அப்படிமோ சாதாரண ஆட்களை. இறைவனையே பார்த்து சகாதேவன் சொன்னான், சிந்தித்தபடி நீயும் சென்றால் என் ஒழிந்தால் என், செறிந்த 100 மைந்தருக்குள் முதல்வன் நிலம் வழங்காமல் இருந்தால் என் வழங்கினால் என். அவன் நிலத்தை கொடுத்தான்னா கொடுக்காட்டா எனக்கு என்னவே, என்கிட்ட வந்து கேட்குற. அடுத்த வார்த்தை சொன்னான் பாருங்க, கொந்துற்ற குழல் இவளும் முடித்தால் என் விரித்தால் என். இவன் முடிய நான் வந்து முடிக்கவே மாட்டேன், துரியோதனாதி துச்சாதனதிகளை அழிச்சிட்டு தான் முடிய விரிச்சு போட்டிருக்கிற முடியை கட்டுவேன்னா அவ்வாட்டுக்கு விரிச்சு போட்டுக்கிட்டே அலையட்டும், எனக்கு என்ன. நீ போனான்னு இருந்தான்னப்பா, இவனை நிலத்தை பிரித்து கொடுத்தான்னு கொடுக்காட்டான்னு, இவனும் கூந்தலை முடிச்சான்னு முடியாட்டான்னு. அடியேற்கு தெரியுமோ ஆதிமூர்த்தி, எனக்கு இது தெரியவா செய்யும், ஒருவனுக்கும் தெரியாது இங்கு உன் மாயை. இது நெகிழ்ச்சியா இந்த வாசகம், இந்த வாசகத்து பேர் நெகிழ்ச்சியா. சகாதேவன் சொல்றான், ஒருவனுக்கும் தெரியாது இங்கு உன் மாயை, யான் அறிவேன் உண்மையாக திருவுளத்து கருத்து எதுவோ அது எனக்கும் கருத்து என்றான். நீ என்ன நினைக்கோ அதை செய்யப்பா, நாங்கள் வாட்டுக்கு பின்னாடி வரோம், ஏதோ பெருசாக எங்கிட்ட கேட்டு தான் எல்லாம் செய்ய போகிற மாதிரி அப்படின்னா. இல்லைப்பா நீ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது, நீ தயவுசெய்து சொல்லு, நான் என்ன செய்யணும், அங்கே போகிற நிறுத்தணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா. நல்லா கவனிக்கணும் இந்த இடத்த. போரை நிறுத்தணும்னா என்ன பண்ணணும்னா, இவன் சொன்னான் பாராழ கண்ணன்னா. நான் சொல்கிறத கேட்பீலப்பா, கேட்பேன், பேசாமல் ராஜ்யத்தை கர்ணன் கையில் கொடுத்துரு. பாராழ கண்ணன் இகல் பார்த்தனை முன் கொன்று. இந்த கர்ணன் கையில் ஆட்சியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அர்ஜுனனை க்ளோஸ் பண்ணிருன்ட்டான். இதான் சரியான உபாயம், அர்ஜுனனை க்ளோஸ் பண்ணிரு. அணங்கின் காரார் குழல் கழைந்து, இந்த முடியை விரிச்சு போட்டுக்கிட்டு நான் இவனுங்களை கொல்லாமல் முடிக்க மாட்டேன்னு ஒருத்தி அலையிறாள, அவளை கூப்பிட்டு முதல்ல மொட்டையை போடுன்ட்டான். காரார் குழல் கழைந்து காலில் தழை பூட்டி நேராக கைப்பிடித்து 4 விஷயம் சொல்கிறான். கர்ணங்கையில் ஆட்சியை கொடு, ஆட்சியை கொடுக்கறதுக்கு முன்னாடி அர்ஜுனனை கொன்று, இந்த தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு அலைகிற திரௌபதிக்கு தலையில் மொட்டையை போடு, 4வது உன் காலையும் கையும் கட்டிக்கிட்டு ஒரு ஓரத்தில் சும்மா இரு, போர் வராதுன்ட்டான். காலால் தழை பூட்டி நேராக கைப்பிடித்து நின்னையும் யான் கட்டுவனேல் வாராமல் காக்கலாம் மாபாரதம் என்றான். இந்த 4 விஷயம் செஞ்சாதான் பாரத போர் வராது, நீ ஒன்றும் அங்கே தூது போய் கிழிக்க வேண்டான்ட்டான். அவன் சொன்னான், கிருஷ்ணன் டே யார்கிட்ட பேசுகிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் பேசுறியா, நீ சொன்ன மாதிரி கர்ணன் கையில் ஆட்சியை கொடுத்துட்டு அர்ஜுனனை கொன்னுட்டு இவ தலைமுடியை வலிச்சிடலாம், ஆனால் என்னை கட்டுவது எப்படி என்று கேட்டான். என்ன உன்னால் கட்ட முடியுமா, என்னை கட்டுவது எப்படின்னு கேட்டான்.
அவன் சொன்னான், உன்னை நான் கட்டிட்டேன்னா அப்படின்னா. எங்கே கட்டு பார்ப்போன்னு, மாயவனும் அன்பன் மனமறிவான் கட்டுக என்று ஆய வடிவம் 16,000 கொண்டான். 16,000 அண்டசராசரங்கள் வடிவங்களை ஒன்று போல உடலில் காட்டினார். ஆனால் கிருஷ்ணனுடைய கண்களை பார்க்கவில்லை சகாதேவன், கிருஷ்ணனுடைய முகத்தை பார்க்கவில்லை, தோள்களை பார்க்கவில்லை, விரிந்த மார்பை பார்க்கவில்லை, வயிற்றை பார்க்கவில்லை. எல்லா அவயவங்களையும் விட்டுட்டு அவனுடைய பாதங்களை மட்டும் சேவித்தான். பாதங்களை இப்பொழுது அன்பினால் கட்டினான். இப்போ கிருஷ்ணன் சொன்னா, டே என்னை விட்டுருடா, என்னை விட்டுருடா, என்னை விட்டுருடான்னா. அவ்வளோ சீக்கிரம் உன்னை விட்டுருவனா? நல்ல இந்த இடத்த கவனிக்கணும். ஏன்னா இதற்குரிய தீர்ப்பை நான் இப்போ சொல்ல மாட்டேன், இன்னொரு 10 நிமிஷம் கழிச்சு தான் சொல்லுவேன். கையை காலை விடுறா, காலை விடுறான்னா, விடமாட்டேன்னா. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னா, அன்பால் இன்று என்னை பிணித்தமை நன்று, அன்பால் இன்று என்னை அறிந்தே பிணித்தமை நன்று. அந்த வார்த்தையை தான் நீங்கள் கவனிக்கணும். அன்பால் இன்று என்னை அறிந்தே பிணித்தமை நன்று. நான் யாரு, நான் என்ன செய்ய போறேன், பூமி பாரம் தீர்ப்பதற்காக இந்த மண்ணுக்கு நான் அவதாரம் செய்து வந்திருக்கிறேன், அதை தீர்க்காமல் நான் போகப் போவதே இல்லை, உனக்கு இந்த விஷயம்லாம் தெரியும்னு பொருள். அடுத்த வார்த்தை சொன்னார், என் பாதம் தனை இனி விடுக, என் பாதம் தனை இனி விடுக என்றுரைப்ப வன் பாரத போரில் வந்தடைந்தோம் ஐவரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும் நெடுமாலேன்னு வரம் கேட்டான். உன் பாதத்தை நான் விடுறேன், ஆனால் வரப்போகிற பாரத போரில் நாங்கள் உன்னை தேடி சரணடைந்து வந்திருக்கோமே, எங்கள் 5 பேர், தர்மன், நகுலன், சகாதேவன், பீமன், அர்ஜுனன், இந்த 5 பேருக்கும் ஆபத்து இல்லாமல் உன்னுடைய அருட்கருணையால் நீ எங்களை காப்பாற்ற வேணும்னா. இந்த இடத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கிடணும். இதுக்குள்ளே ஒரு சூட்சம் இருக்குது, நான் இப்போ சொல்ல மாட்டேன். கொஞ்சம் நெஞ்சு ஆட்டமாயா போட்டான். கிருஷ்ணன் கடவுள் தான். பூமி பாரத்தை தீர்க்கிறதுக்கு அவன் செய்த காரியங்கள் எல்லாம் வரவேற்புக்குரியது, அதில் ஒன்று மாற்றமே இல்லை. பலி கொடுக்கிறதுக்கு நாளை தேர்ந்தெடுத்தவன் என்ன அழகா, என்ன சூட்சமமா தர்ப்பணத்தை முந்தின நாளே செஞ்சு சூரியனும் சந்திரனும் அலறி அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து, நாளைக்கு தானடா அமாவாசை, இந்த கிருஷ்ணன் என்ன இன்னைக்கே ஆத்தங்கரையில் உட்காந்து தர்ப்பணம் பண்ணுறான்னு. யோ கிருஷ்ணா, நாளைக்கு தானையா, இன்னைக்கு என்னையா தர்ப்பணம் பண்ணுறேன்னு. சும்மாரப்பா, சந்திரனும் சூரியனும் ஒன்று போல் வந்தால் அன்னைக்கு தானே அமாவாசை, இப்போ வந்திருக்கீங்களா, போய் தான் அமாவாசைன்ட்டு எல்லா வேலையும் அருமையாக செஞ்சாயா. தூது போனான். தூது போனவன் யாருக்கு போகிறான்? துரியோதனாதிகளுடைய அவைக்கு தூது போகிறான். தூது போனவன் என்ன செய்யணும்? இப்போ என்ன தான் இங்கேருந்து இந்தியாவிலேருந்து நம்ம பிரசிடெண்ட்டு, நம்ம பிரைம் மினிஸ்டர்லாம் முடிவு பண்ணி, அம்மா நீங்கள் தான் இனிமேல் யூஎஸ் அம்பாசிடர் நீங்கள் போங்க அப்படின்னு சொன்னால், நான் நேராக அவனுடைய விருந்தாளி, அவன் என்னை அழைச்சி பாதுகாப்பு பண்ணி பத்திரமா கூட்டிகிட்டு போய் எனக்குரிய சகல ப்ரொடெக்ஷனையும் அந்த நாட்டில் உள்ளவன் கொடுக்கணும். இன்னொரு இடத்துல போய் நான் இண்டிவிஜுவலாக தங்க முடியாது. ஏன்? ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல, நீதிபதிகள் தன்னிச்சையாக போய் அவர்களுக்கு அலாட் பண்ண ஒரு குறிப்பிட்ட இடத்துல தங்காமல் வேற ஒரு இண்டிவிஜுவல் ஹோட்டலில் போய் தங்க முடியாது. இட் இஸ் நாட் அ கன்வென்ஷன். தங்கக்கூடாது, ப்ரொடெக்ஷன் கருதி போகக்கூடாது. ஆனால் இவர் போனவர் நேராக விதுரம் வீட்டுக்கு போயிட்டார். விதுரம் வீட்டுக்கு போயிட்டு தான் சமாதானம் பேசுறதுக்கே வந்தார் துரியோதனாதிகள்கிட்ட. அப்போ என்ன செய்தான்? அப்பா 5 நாடு கொடுப்பா, முடியாது. பாதி ராஜ்யம் கூட முடியாது. 5 நாடு முடியாது. 5 வீடு முடியாது. துரியோதனன் சொன்னா, இங்கே பார் கிருஷ்ணா, ஊசி முனை நிற்கக்கூடிய இடம் கூட கொடுக்க மாட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடாத ஒரு வார்த்தையை கிருஷ்ணன்ட்ட சொன்ன. யாருக்காக ராஜ்யம் கேட்டு பரிந்து பேசி வருகிறாய் நீ? யாருக்காக ராஜ்யத்துக்காக பரிந்து பேசி வருகிறாய்? நாங்கள் அத்தனை பேரும் 100 பேரும் திருதராஷ்டனுக்கு பிறந்தவர்கள். என் சித்தப்பனுக்கு தான் இந்த 5 பேரும் பிறந்தாங்கன்னு நீ சொல்லு, முழு ராஜ்யத்தையும் கொடுத்துட்றேன்னா. ஒன்றும் ஓடலை கிருஷ்ணனுக்கு. வன்மையாக சில இடங்களில் பேசிடுறான். சரி, அப்போ என்னதான் முடிவுன்னா? போர் தான் முடிவுன்னா. அப்போ போர் தான்னு சத்தியம் பண்ணி கொடுன்னு கேட்டான் கிருஷ்ணன். உடனே துரியோதனன் சொன்னால், நீ ஒரு இடையன், நான் நாட்டினுடைய மன்னன், உன் கையை தொட்டு நான் என்னையா சத்தியம் பண்ணுறது? அந்த தகுதி உனக்கு ஏதுன்னா. சரியப்பா, நீ என் கையை தொட்டு சத்தியம் பண்ண வேண்டாம், தூணை தொட்டு சத்தியம் பண்ணுன்னா. தூணில் அடித்து சத்தியம் பண்ணான். இனிமேல் போர் தான் சத்தியம் பண்ணான். பகவான் அப்படியே ஃப்ளாஷ்பேக் போனார். என்ன ஃப்ளாஷ்பேக்கு? நீ யார், உங்கள் அம்மா யார், உங்கள் அப்பா யார், உன் குலம் என்னன்னு கர்ணனை துரோணாச்சாரியார் கேவலப்படுத்தும் போது அவன் கேட்டான், யோ துரோணாச்சாரியாரே, நீர் குடத்திலிருந்து தானே வந்தீர், சிவன் தர்பையிலிருந்து தானே வந்தான்,
கிருஷ்ணன் நீருக்குள்ளே தானே இருந்து வந்தான். உங்களுக்கெல்லாம் ஜாதி என்னன்னு சொல்லு. என்னுடைய நண்பனுக்கு நான் ஜாதி சொல்கிறேன்னு பேசினான். கற்றவர்க்கும் நலம் நிறைந்த கன்னியர்க்கும் வன்மைகை உற்றவர்க்கும் வீரன் என்று உரைத்தவர்க்கும் வாழ்வுடை கொற்றவர்க்கும் உண்மையான கோதில் ஞான சரித்திராம் நற்றவர்க்கும் ஒன்று ஜாதி நன்மை தீமை இல்லையேன்னு பேசின அதே வாயி இப்போ நீ இடையேன் நான் மன்னன்னா. கிருஷ்ணன் மனசில் நினச்சான், நீ அழிகிற காலம் நெருங்கிட்டுன்னு. போர் தான் ஆன பிறகு வெளியே சும்மா வாய மூடிக்கிட்டு தானம்மா உங்கள் ஆள் வரணும். என்ன நெகிழ்ச்சி இந்த அம்மா. கிருஷ்ணருக்கு இப்படி பரிந்து பேசுகிற வக்கீல் நான் பார்த்ததே இல்லை. வெளியே வந்தவர் சரி போர்னு ஆகிப்போச்சு இல்லை, அந்த செய்தியை சுமந்துக்கிட்டு நேராக போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு துரியோதனன் பார்க்க விதுரன்ட்ட, ஆனாலும் உன் வரவேற்பு ரொம்ப அருமைப்பா, நீ போட்ட சாப்பாடு ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னார். கோவம் வந்துருச்சு. துரியோதனன் சொன்னான், ஏயா எனக்கு பகையான ஒரு ஆழ உன் வீட்டில் கூப்பிட்டு நீ விருந்து போட்டியா? சாப்பாடு வேற சாப்பிட்டுட்டு அந்த ஆள் ஏன் முன்னுக்கே நல்லா இருக்குன்னு சொல்லி என்ன அசிங்கப்படுத்துறாரு. இப்போ தெரியுதா, நேர்மையான தாய் வயிற்றில் பிறந்திருந்தா உனக்கு நல்ல புத்தி இருந்திருக்கும். நீ வேலைக்காரி வயிற்றில் தப்பான வழியில் பிறந்தவன் தானே, உனக்கு இந்த புத்தி தான் இருக்கும்னா விதுரனை பார்த்து. ஏன்னா அம்பை அம்பிகை அம்பாலிகை அம்மா சொன்னாங்க பாருங்க. இதில் அம்பை வாழ்க்கையில் மிகப்பெரிய சங்கடங்கள் பீஷ்மரால் நடந்தது. நான் அதுக்கு வர்றேன். அம்பிகை அம்பாலிகை, அந்த அம்பிகை அம்பாலிகைக்கு மிக அற்புதமாக பிறந்த குழந்தைகள் எல்லாம் நமக்கு நல்லா தெரியும். அந்த கதைக்குள்ளெல்லாம் நம்ம போகிறதுக்கு இப்போ நேரம் இல்லை. ஏன்னா காலத்தினுடைய அருமை கருதி நான் சீக்கிரம் சொல்லி முடிக்கணும். என்ன சொன்னேன்? இல்லை அதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? விதுரன் யார் தெரியுமா? அம்பிகை அம்பாலிகை. இதில் அம்பிகை அம்பாலிகையில் அம்பாலிகையினுடைய வேலையாளினுடைய வயிற்றிலே பிறந்தவர் தான் விதுரன். எந்த விதமான சங்கடங்களும் இல்லாமல் பிறந்தவர். ஒருத்தர் வெண்குஷ்டமாக பிறந்தார், அவர் பாண்டு. இன்னொருத்தர் கண்ணை இல்லாமல் பிறந்தான், அவன் திருதராஷன். சத்தியவதி நினச்சா ஒரு ஆள் குஷ்டத்தோடு பிறந்துட்டு ஒரு ஆள் கண்ணு இல்லாமல் பிறந்துட்டு நல்ல குழந்தையாக பிறக்கணுங்கிறதுக்காக மீண்டும் வியாசரை அம்பாலிகையுடன் சென்று நல்ல குழந்தையை கூடி பெற வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது தான் வியாசரோடு கூட மறுத்து தன்னுடைய வேலையாளை அனுப்பி அவருக்கு பிறந்தவர் தான் இந்த விதுரர். ஆனால் ஒழுக்கமானவர், நேர்மையானவர். நீ வேலைக்காரிக்கு பிறந்தவன் தானேன்னு விதுரனை கேட்ட உடனே அவர் சொன்னார், இங்கே பாரு, வேற ஒருத்தன் என் தாயை பழிச்சிருந்தா இதுக்குள்ளே அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன். ஆனால் துரியோதனன் நீங்கிற ஒரே காரணத்துக்காக தான் விடுறேன். இங்கே பார் துரியோதனா, நான் உனக்கு உண்மையாக இருந்தால் கூட நான் பாண்டவர்களுக்கு சாதகமாகத்தான் செயல்படுகிறேன் என்றுதான் நீ தொடர்ந்து நினைக்கப் போகிறாய். ஆயுதங்களை கையில் வைத்துக்கொண்டு உனக்காக உயிரை கூட கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய என்னை நீ பழித்திருந்தால் கூட நான் மன்னித்திருப்பேன். என் தாயை பழித்தது காரணத்தினால் இனி உன்னோடு நின்று போர் செய்ய நான் தயாராக இல்லை. என் உதவி இனி உனக்கு தேவைப்படாதுன்னு தான் கையில் இருந்த வில்லை உடைச்சி கீழே போட்டார். கீழே போட்டோன்னு கிருஷ்ணர் பார்த்தார், போயிட்டு வரேன்ட்டார். ஏன்னா அவர் வந்ததே அதுக்காகத்தான். வந்த வேலை முடிஞ்சது, கிளம்புறேன்ட்டார். ஏன்னா விதுரனுடைய கையில் இருக்கக்கூடிய வில் யாருடைய வில் தெரியுமா? விஷ்ணுவினுடைய வில். விஷ்ணுவினுடைய வில் தான் விதுரர் கையில் இருக்கு. இப்போ கொடுத்ததை தான்னு கேட்டால் முறையாக இருக்குமா? என்னையா கொடுத்துட்டு திருப்பி கேட்கியன்னு. இப்போ நம்ம கொடுத்ததையும் கேட்க முடியாது. இப்போ நான் பாண்டவர்கள் பக்கம், என்னுடைய சக்தி வாய்ந்த ஆயுதம் விதுரன் கையில். அப்போ வெற்றி டிராவில் முடிஞ்சிடும், வெற்றி தோல்வி இல்லாமல் டிராவில் முடிஞ்சிடும். அப்போ விதுரன் கையில் இருக்கிற வில்லையும் அம்பையும் கீழே போடணும். அதுக்கு என்ன செய்யணும்? விதுரன் வீட்டில் போய் தங்கணும், அவன் வீட்டில் போய் சாப்பிடணும். துரியோதனன் முன்னாடி உன் வீட்டு சாப்பாடு உன் கவனிப்பு அருமங்கணும். அவன் ஒரு டென்ஷன் பார்ட்டி, டப்புன்னு உடச்சி வில்ல கீழே போட்டுருவான். பாதி வெற்றி வந்தாச்சுன்னு நினச்சார். இது நெகிழ்ச்சியா? இது வெளியே வந்தாரியா. வெளியே வந்தவர் பார்த்தாரு, அவன் மிக அருமையாக அஸ்வத்தாமனை தான் படைக்கு தளபதியாக வைக்க வேண்டும் என்று முடிவு செய்து வைத்திருக்கிறான் துரியோதனன். ஏன்னா அவனும் பலசாலி, அஸ்வத்தாமனும் துரோணாச்சாரியாருடைய பையன். எவ்வளவு வில்வித்தையில் பெரியவனாக இருப்பான். இந்த அஸ்வத்தாமனை எப்படி ஒழிக்கிறதுன்னு பார்த்தாரு. வெளியே வந்த உடனே அப்படியே வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு, கீழே அப்படியே பார்த்தார். என்ன வேலை? தூரத்தில் இருந்து இதை துரியோதனன் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கான்.
கையில் இருக்கிற கணையாழியை மெதுவாக கழட்டி யாருக்கும் தெரியாமல் கீழே விட்டுட்டார் கிருஷ்ணர். கீழே விட்டோன்னா ஐயோ கணையாழி உருண்டு ஓடுதேன்னு அஸ்வத்தாமதை எடுத்து கொடுக்கலான்னு போகிறான். போகும்போது சம்மந்தம் இல்லாமல் வானத்தை அண்ணாந்து பார்த்தாரு. இப்போ நமக்கும் இந்த பழக்கம் இருக்குது, எவனாவது ரோட்டில் போகிறவன் சும்மா வானத்தை பார்த்தா நம்மளும் உடனே என்னத்தை பார்க்கான் இவன் அப்படின்னு பார்ப்போம், பார்த்துருக்கீங்களா? அதே மாதிரி அஸ்வத்தாம வானத்தை பார்த்தான். உருண்டு போன மோதிரத்தை எடுத்து கிருஷ்ணன் கையில் கொடுத்தான். தூரத்தில் இருந்த துரியோதனன் நினச்சான், அட பாவி பயல, உன்னதான் தளபதி ஆக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், நீ வானத்தையும் பூமியையும் சாட்சியாக வச்சு சத்தியமாக உனக்கு தான் உறுதுணையாக இருப்பேன்னு நீ கிருஷ்ணருக்கு சத்தியம் பண்ணிக்கிட்டா இருக்கேன்னு படத்தளபதியிலேருந்து தூக்கிட்டான். அந்த காரியம் ரெண்டாவது முடிஞ்சிட்டா. இது என்ன நெகிழ்ச்சியா? இதற்கு பேர் தந்திரமா? மூணாவது என்ன செஞ்சார்? நேராக கர்ணன்ட்ட போனார். அப்போதான் அம்மா சொன்ன மாதிரி அவனுடைய பிறப்பு ரகசியத்தை உடைக்காரப்பா. பாண்டவர்கள் பக்கம் வந்திருப்பா, பாண்டவர்கள் தான்ப்பா அவன் அண்ணன், இந்த துரோகி துரியோதனன் பக்கம் இருக்கிறிய நீ வந்துரு அப்படின்னா. அவன் சொன்னான், கிருஷ்ணா யாரை நீ வலை போட்டு இழுக்கிறதுக்கு பார்க்க? ஆரென்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கி முடிசூட்டி தனது சீரும் பெரும் திருவும் எனக்கே என்று தெரிந்தழித்தான். பாரின்றறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும் போர் என்று அறிந்த பின்னும் செய்நன்றி போற்றாதவரில் போவேனோ வரமாட்டேன்ட்டான். என்ன அழகா சொன்னான் பாருங்க. ஆர் என்று அறியத்தகாத என்னை அரசுமாக்கின்னு வில்லியார் எழுதினது பெரிய விஷயம் இல்லை, முடிசூட்டினார். எங்கேயுமே ஒரு மன்னன் இன்னொரு மன்னனுக்கு முடிசூட்டியதாக வரலாறு இல்லை. கிஷ்கிந்தையை மீட்டுக் கொடுத்தானே ராமன், சுக்ரீவனுக்கு அவன் கைகளால் முடிசூட்டினானா? இலங்கையை மீட்டுக் கொடுத்தானே ராமன், விபீஷ்ணனுக்கு அவன் கைகளால் முடிசூட்டினானா? இல்லை. மன்னன் கையால் இன்னொரு மன்னனுக்கு முடிசூட்டுவது என்பது கான்ஸ்டிடியூஷனல் கன்வென்ஷன் அல்ல. இன்னொரு மந்திரி தான் முடிசூட்டுவான். ஆனால் ஆரென்று அறியத்தகாத என்னை அரசனாக்குனது மட்டுமல்ல, முடிசூட்டி தனது சீரும் பெரும் திருவும் எனக்கே என்று தெரிந்தழித்தான். அடுத்த வார்த்தையை கவனிக்கணும் பெரியோர்களே. பாரின்றறிய நூற்றுவருக்கும் பாண்டவருக்கும்னு நினைச்சிருந்தா வில்லியார் எழுதியிருக்கலாம். பாரின்றறிய நூற்றுவருக்கும் பாண்டவருக்கும் போர் என்று அறிந்த பின்னு எழுதினா என்ன தப்பா? இல்லை. பாரின்றறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும்னா அப்பமே அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, வெற்றி பாண்டவர்களுக்கு தான், கௌரவர்களுக்கு இல்லைன்னு கர்ணனுக்கு தெரிஞ்சு போச்சு. எப்பேற்பட்ட கதாபாத்திரங்க. இன்னைக்கெல்லாம் வெற்றி இன்னாருக்குன்னு தெரிஞ்ச உடனே பேப்பரில் 4 பேர் ரிசல்ட் போட்ட உடனே வேட்டியை மாதிரி குடுகுடுன்னு ஓடிடுறானே நம்மளால். அந்த பக்கம் கட்சி வேட்டி எல்லாமே 5 வேட்டி வச்சுருக்கான். கீழே ஒரு கரை மேலே ஒரு கரை. கீழே உள்ள பையன் வந்தால் இதை மேலே வச்சு கட்டுவான், மேலே உள்ள பையன் வந்தால் இதை கீழே வச்சு கட்டுவான். நாடு அப்படி இருக்கு. மானம் மரியாதை சூடு சொரணை இல்லையே. கேட்டால் கொள்கை, அதனால் கூட்டணி அப்படிங்கிறோமே. நாமளும் அதுக்கு ஜால்ரா போட்டுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசனை இல்லாமல் ஓட்டு போடுறோமே. எப்படி சாட்டையடி கொடுத்தான் பாரதம் நமக்கு. பாரின்றறிய நூற்றுவருக்கும் பழிதீர் வென்றி பாண்டவருக்கும். அப்போ பழி யார் மேலே இல்லை? பாண்டவர்கள் மேலே இல்லை. வென்றி பாண்டவர்கள் யாருக்கு வெற்றி? பாண்டவர்களுக்கு வெற்றி. போர் என்று அறிந்த பின்னும் செய்நன்றி போற்றாதவரில் போவேனோ வரமாட்டான் போன்ட்டான். பார்த்தான் இவங்கிட்ட நம்ம பாட்ஷா பலிக்காதுன்னு நேரம் அவன் அம்மாட்ட போயிட்டான். அத்தை உனக்கு ஒரு விஷயம் தெரியுமோன்னா சொல்லுங்க அண்ணா. இத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு குழந்தைய பெற்று ஆற்றுல அம்போன்னு விட்டுட்டி, அது எங்கே இருக்குன்னு தெரியுமோன்னா. இப்போ ஏன் பர்சனல்லே ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வைங்க, எனக்குன்னு இன்றைக்கி சொசைட்டியில் ஒரு இமேஜ் இருக்குது. அந்த இமேஜ் எந்த வகையிலையும் பாழ்பற்றக்கூடாதுன்னு என் ரகசியத்தை நான் பூட்டி வைத்திருக்கிறேன். என் ரகசியம் தெரிந்த ஒருத்தர் பாரதின்னு வச்சுக்கோங்களேன். பாரதியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பயமாக இருக்கும். ஐயோ நம்ம திடீர்னு பாரதியை கிருஷ்ணனுக்கு தீர்ப்பு கொடுக்காம நம்ம பாட்டுக்கு மாற்றி தீர்ப்பு சொல்லிட்டோம்னா எங்கே நம்ம கதையை பாரதி சொல்லிடுறாளோங்கிற பயம் இருக்குமா இல்லையா? அந்த உளவியல் அப்ரோச்சை கிருஷ்ணன் செஞ்சார். இது என்ன நெகிழ்ச்சியா? பூமி பாரம் தீர்ப்பதற்காக கடவுளாக வந்தால் நான் ஒத்துக்கிட்டாங்க. நெகிழ்ச்சி எங்கே சார் இருக்கு? நேரம் வந்து இங்கே பாரு ஒரு பிள்ளைய ஆற்றுல விட்டிய அப்படின்னாரு. பல வருஷம் மறைச்சி வச்சிருக்கிற ஒரு விஷயம் ஒரு ஆளுக்கு தெரிய வந்தால் என்ன ஆகும்? இந்த நாட்டில் எவ்வளவு பெரிய தலைகள் எல்லாம் அவர்களுடைய பழைய கதைகளை வெளியே சொல்ல முடியாமல் முழுக்க முழுக்க ஒருத்தருக்கு காலம் முழுதும் தன்னுடைய அறிவை அடமான வச்ச கதையெல்லாம் உண்டு. யாருன்னு நான் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கு தெரியும். பரிதாபம், அதெல்லாம் பாவம். எல்லார் வாழ்க்கையிலையும் தவறு நடக்கிறது உண்மை. ஆனால் அந்த தவறுகளை கையில் வைத்து கொண்டு பிளாக்மெயில் பண்ணவே கூடாது.
அந்த வேலையை செஞ்சார் கிருஷ்ணர். பாத்தியா அப்படின்னார். அவள் உடனே பதறி போனான். உனக்கு எப்படிப்பா இது தெரியும்னா, அதெல்லாம் விடு, அதெல்லாம் பழைய கதை. ஆனால் அவன் யாருன்னு தெரியுமா? அதான் துரியோதனன் பக்கத்தில் இருந்து அவனுக்கு உறுதுணையாக இருக்கானே உன் மூத்த புள்ள கர்ணன்னு கதையை உடைச்சான். பல வருஷம் பூட்டி இருக்கிற விஷயம் ஒருத்திக்கு தெரிஞ்சால் எப்படி பதறுவா? இவன் சொன்னால் அதெல்லாம் இப்போ விட்டுற, நேரம் அவன்கிட்ட போய் 2 வரத்தை வாங்கிட்டு வந்துடுன்ட்டான். இப்போ வரத்தை வாங்க போக மாட்டேன்னு சொல்லிட்டா கிருஷ்ணன் அந்த கதையை வெளியே சொல்லிட்டான்னா கதை முடிஞ்சுது. அதுக்காக வரத்தை வாங்க போகிற மாதிரி போனா, நான் தான் உங்கள் அம்மான்னா, இப்படி தான் எத்தனையோ பேர் வந்து சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் தான்ப்பா உண்மையான அம்பான்னா. அந்த துணியில் சுற்றி அனுப்பினதா சகோதரி சொன்னாங்களே, அந்த சேலையை கொண்டு வந்து கொடுத்தா, உடுத்தி கொண்டு குந்தி வந்தாள். அந்த வயதிலும் அவளுடைய மார்பிலிருந்து பால் சுரந்ததாக பாரதம் சொல்கிறது. இவ தான் நம்ம அம்மானு தெரிஞ்சுக்கிட்டா. தெரிஞ்ச பிறகு அவன்கிட்ட வந்து அவன் கேட்டா பாருங்க, எப்பா நாகாஸ்திரத்தை ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் பண்ணக்கூடாது. சகோதரி சொன்ன மாதிரி நல்ல வீரம் ஒரு தடவைக்கு மேலே மறுதடவை பிரயோகம் பண்ண மாட்டான், கொடுத்துட்டா. அர்ஜுனனை தவிர வேற யாரையுமே கொல்லப்படாது சரின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டா அந்த வரத்தையும். ஆனால் இவன் ஒரு வரம் கேட்டான் அம்மா. அதைத்தான் சகோதரி கேட்டாங்க ஒரு வாசகமா. இவன் ஒரு வரம் கேட்டான் அம்மா, சாகிற வரைக்கும் 2 பேரில் யாருக்காவது ஒருத்தருக்கு வெற்றி ஒருத்தருக்கு தோல்வி. ஒருவேளை போரில் நான் தோற்று போயிட்டேன்னு சொன்னா நீ என்ன செய்யணும்? இந்த ஊரே இதுவரைக்கும் உங்கள் அம்மா யாரு உங்கள் அப்பா யாருன்னு கேட்டு கேட்டு என்னை அசிங்கப்படுத்தியிருக்காங்க. உன் மடியில் போட்டு என் மகனே நீ அழணும். ஒருவேளை நான் போர்க்களத்தில் செத்து போயிட்டேன்னா நீ அப்படி அழணும். இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன வரம் தெரியுமா கேட்டா, ஆட்சி ஒரு விஷயம் கேட்டிங்களே, என்ன கேட்டீங்க? ஆட்சி எப்படி துரியோதனனுக்கு கொடுக்குற மாதிரி ஆயிடும். நான் வந்து துரியோதனனுக்கு ஆட்சியை கொடுத்துருவேன், ஆட்சியை நான் துரியோதனனுக்கு கொடுத்துருவேன். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டாங்க சகோதரி. கவனிச்சிங்கல்ல அந்த இடத்த? எப்படிங்க சொல்லலாம்? அப்போ கர்ணன் எவ்வளோ பெரிய துரோகி. துரியோதனன் கைவசம் ஆட்சியை ஒப்படைத்து விடுவேன்னா துரியோதனன் வசம் ஆட்சியை ஒப்படைக்கிறதுக்காகத்தானே கர்ணன். அப்புறம் எப்படி கர்ணன் அந்த வார்த்தை சொன்னான்னு சகோதரி கேட்டாங்க. ஏன் சொன்னான் தெரியுமா சகோதரி? நான் சாகிற வரைக்கும் நான் தான் உன் பிள்ளைன்னு வெளியே சொல்லிடாத, எல்லாரும் ஓடி வந்து ஆட்சி என் கையில் கொடுத்துருவாங்க, நான் ஆள மாட்டேன், என் நண்பன் துரியோதனன்ட்ட கொடுப்பேன், அவனும் ஆள மாட்டான், அதனால சொல்லிடாதன்னா. ஏன் அவன் தானே ஆளணும், சொன்னா என்ன அப்படின்னு சகோதரி கேட்டாங்க. அதற்கு என்ன பொருள் அப்படின்னா, எம்மா ஏன் தெரியுமா நான் இதை சொல்கிறேன்? சாகிற வரைக்கும் நான் தான் உன் பிள்ளைன்னு சொல்லிடாதே, என் தம்பிமாரெலாம் வந்து என் கையில் ஆட்சியை கொடுத்துருவாங்க, நான் ஆழ மாட்டேன், துரியோதனன் கையில் கொடுப்பேன். ஆனால் துரியோதனனும் ஆழ மாட்டான்னா. ஏன்னா துரியோதனுடைய பழக்க வழக்கம் என்னன்னு எனக்கு தான் தெரியும். நம்மெல்லாம் ஒரு தட்டில் சோறை போட்டு அந்த தட்டுக்குள்ளே இருந்து சாப்பிட்டு பழையபடி கையை அந்த தட்டுக்குள்ளே விடுவோம். ஆனால் துரியோதனன் அப்படி கிடையாது. 10 தட்டு இருக்கும், ஒரு கையிலேருந்து கவனம் எடுத்தா பழையபடி அடுத்த தட்டிலேருந்து தான் கவனம் எடுப்பான், பழையபடி 3வது தட்டிலேருந்து தான் கவனம் எடுப்பான். தான் வாய்க்குள்ளே போனதையே அழுக்கு எச்சில் என்று நினைப்பவன் ஓசியில் ஏதோ வச்சுக்கோப்பான்னு இனாமா கொடுத்த நாட்டை என் தன்மானம் உள்ள நண்பன் துரியோதனன் ஆழ மாட்டான், தொடவும் மாட்டான். அப்படி தொடலைன்னு சொன்னான் நானும் ஆழாம, என் தம்பிமாரும் ஆழாம, துரியோதனன் ஆழாம, ஆளுமை இல்லாத தலை இல்லாத நாடாக இந்த தேசம் தவித்து விடும். அது இருக்கக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் நான் சொல்கிறேன், நான் தான் உன் பிள்ளைங்கிறத வெளியே சொல்லிடாத. நான் இந்த தேசத்தின் மீது இருந்த அக்கறை. இன்னைக்கெல்லாம் கிடந்து போராடுறமே, ஆளுமையை காணும் ஆளுமையை காணும் போராடுறோம்ல. இன்னைக்கு தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரே, இன்னைக்கு எவன் வேணாலும் என்ன வேணாலும் செய்யலான்னு ஆயிட்டா. ஆனால் அன்னைக்கு என்ன அழகாக சொன்னார் பாருங்கள், இந்த நாடு மக்கள் இல்லாமல் சீரழிந்து விடக்கூடாதுன்னு. குந்தியை அனுப்பி நீ வரத்தை வாங்கிட்டு வர சொன்னியே, ஒவ்வொரு காய்களையும் நீ நகர்த்துகின்ற பொழுது உன்னுடைய ஒரே எண்ணம் எதுவாக இருந்தது? பூமி பாரத்தை தீர்க்க வேண்டும் என்று இருந்தது. அதுக்காக கடவுளை நான் பழிக்கலை, அவன் அதற்காகத்தான் வந்தான். பாரதத்தினுடைய நோக்கமே அதான், அதற்காகத்தான் கிருஷ்ணன் வந்தான். ஆனால் கிருஷ்ணன் செய்த அந்த தந்திரங்களை, அது அரசுக்கே உரிய தந்திரங்கள், அதை கிருஷ்ணன் கையாண்டான். அதனால் கிருஷ்ணனை நான் வழி அனுப்பலாம் நான் ஒரு நாளும் விரும்ப மாட்டேன், என்னோட இஷ்ட தெய்வம். அதனால் கிருஷ்ணன் அப்படியே இருக்கட்டும். எதை வச்சு யாருக்கு கிருஷ்ணனே தீர்ப்பு எழுதினாருங்கிறது தான் இந்த மேடையினுடைய சூட்சமம்.
இப்போ இங்கே கர்ணன் உட்கார்ந்துருக்காரு, இங்கே பீஷ்மர் உட்கார்ந்துருக்காரு. பீஷ்மர் அருமையான மனிதர் தான். தன்னுடைய சொந்த தந்தைக்காக தன்னுடைய உணர்வுகளையெல்லாம் தியாகம் செய்தவர். இல்லை என்று நான் மறுக்கவில்லை. தியாகம் செய்த பிறகு இனிமே என்னுடைய இந்திரியங்களை அடக்கி என் தந்தைக்காக என் இல்வாழ்க்கையை நான் முழுமையாக துறப்பேன் என்று சபதமிட்ட உடனே பீஷ்மா 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 என்று தேவாதி தேவர்கள் எல்லாம் மலர்மாறி பொழிந்தார்களே. பீஷ்மர் என்றால் என்ன பொருள் தெரியுமா? அற்புதமான செயலை செய்யக்கூடியவன் என்று பொருள். யாராலும் செய்ய முடியாத காரியத்தை செய்கிறவர்னு பொருள். எல்லாரும் எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலையான்னு தான் பையன் கேட்பானே தவிர, வயதான காலத்தில் தகப்பன் இன்பமாக இருப்பதற்காக தன் இன்பத்தை துறந்தவன் இந்த உலகத்தில் யாரும் இல்லை. அதனால தான் சந்தன் அவனுக்கு அந்த வரத்தை கொடுத்தார். வேற யாரும் கொடுக்கல. யாருக்காவது அந்த வரம் கிடைச்சிதான்னா உலகத்தில் யாருக்கும் அப்படி ஒரு ஆசை வரலையே. பிள்ளைய வச்சுக்கிட்டு தகப்பன் கல்யாணம் கட்டணும்னு ஒரு வயலும் நினைக்கலையே. ஆனால் சந்தனு நினைச்சாரு. சந்தனனுடைய ஆசை நிறைவேற்றணும் பீஷ்மர் நினைத்த காரணத்தினால், நான் இன்பத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக உன் இன்பங்களை தியாகம் செய்த நீ என்றைக்கு மரணம் உன்னை நெருங்க வேண்டும் என்று நினைக்கிறாயோ அன்னைக்கு தான் மரணம் உனக்கு வரணும் அப்படின்னு வரம் கொடுத்தாரு. அதனால தான் தட்சிணாயனத்தில் உயிர் விட மாட்டேன், உத்ராயணத்தில் தான் உயிர் விடுவேன்னு அம்பு படுக்கையில் படுத்திருந்தார் பீஷ்மர். உத்ராயணத்தில் உயிர் விடுறவனுக்கு மறுபிறவி கிடையாது. தட்சிணாயணத்தில் உயிர் விடுறவனுக்கு இன்னொரு பிறவி உண்டு. அதனால் பிறவா பெருநிலை வேண்டும் உயிரை பிடிச்சி வச்சுருந்தார் பீஷ்மர். ஆனாலும் நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். அம்பு படுக்கையில் எவ்வளோ காலமாக பீஷ்மர் இருந்தார்? உயிரை நான் நினச்சாதான் விடுவேன், இந்த காலத்தில் தான் விடுவேன், உத்ராயணத்தில் தான் விடுவேன் அவர் நினச்சது நிறைவேறியதே தவிர, அந்த உத்ராயண காலம் வந்த பிறகும் கூட பீஷ்மருக்கு உயிர் போகாமல் இருந்துச்சு. என்ன காரணம்? வியாசரே சொல்லிட்டாரு, பீஷ்மர் தான் உயர்வான கதாபாத்திரம். இப்போ நான் கண்ணதாசனுடைய பிரியை என்ன கேட்டிங்கன்னா, கண்ணதாசனை போல ஒரு கவிஞன் கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அது சில சிறப்புகள் மற்ற கவிஞர்கள்ட்ட இருக்குது. அதை அம்மா ஒத்துக்கிடுவாங்க, சகோதரி ஒத்துக்கிடுவாங்க, நான் ஒத்துக்கிட மாட்டேன். அது மாதிரி அளவு கடந்த அன்பு. ஒரு கதாபாத்திரத்தை படிக்கும்போது ஒன்றில் தோய்ந்துட்டோன்னு சொன்னால் அது பிடிச்சி போகும். அக்கா வியாசர் சொன்னதே தீர்ப்பு கிடையாது. அக்கா வியாசரை ஏற்று பேசுகிறேன்னு நினைக்கக்கூடாது. பீஷ்மர் பிதாமகர் என்று அழைக்கக்கூடியவர் என்ன தப்பு செஞ்சார்? அம்பையை போய் தூக்கிட்டு வந்தார். அம்பை, அம்பாலிகை, அம்பிகை காசிராஜனுடைய பிள்ளைகள் சுயவரம் நடக்க அங்க போய் அவர்களுடைய ஒப்புதல் இல்லாமல் தூக்கிட்டு வந்தார். பின்னாடியே சால்வன் விரட்டிக்கிட்டு வந்தான். அம்பை கடந்து அலர்னா தேர்ல. என்னையா என்ன அவசரப்பட்டு தூக்கிட்டு வந்துட்டியே, அந்த பின்னாடி ஒருத்தன் விரட்டிக்கிட்டு வாராம் பாரு சால்வன், அவன் தான் என் காதலன், அவனைத்தான் நான் திருமணம் செய்யணும்னு இருக்கேன், நீ பாட்டுக்கு உன் தம்பிக்காக என்னை தூக்கிட்டு வந்துட்டியே அப்படின்ன உடனே அப்பந்தான் பீஷ்மர் பார்த்தாரு. கல்யாண மேடையில் வச்சு சொன்னார். உடனே விசித்திர வீரியன்ட்ட சொன்னார், அப்பா இந்த பொண்ணு சால்வனை விரும்பினாலாம், அந்த தேசத்தில் கொண்டு இவளை விட்டுட்டு வர சொல்கிறேன்னு அம்பையும் அம்பிகையும் அம்பாலிகையும் விசித்திர வீரியம் கல்யாணம் பண்ணான். நேராக கொண்டு போய் சால்வன்ட்ட நிறுத்தினார். அவன் சொன்னான், இங்கே பாரு, நான் அவனுடைய காதலன் என்பதை விட ஒரு மன்னன் என்கின்ற முறையில் என்னிடமிருந்து எனக்கு சொந்தமான பொருளை வீரத்தின் வாயிலாக அபகரித்து நீ சென்ற பிறகு வலிய நீ கொண்டு வந்து கொடுக்குற பொருளை வாங்குறதுக்கு நான் என்ன கோழையா? என்றைக்கு போரிலே இவளை நான் உன்னிடம் தோற்றேனோ இதற்கு பிறகு இந்த அம்பை உனக்கு சொந்தமானவதானே தவிர எனக்கு சொந்தமானவ இல்லைன்ட்டார். உடனே பழையபடி அம்பையை கூட்டிகிட்டு வந்து விசித்திர வீரியன்ட்ட, நல்லா இருப்பப்பா, நீ இவளை கல்யாணம் கட்டிக்கோன்னா. அவன் சொன்னான், இந்த வேலைலாம் என்கிட்ட வச்சுக்கிடாதீரோ, எவனோ ஒருத்தன் காதலிப்பான், நான் அவளை கல்யாணம் கட்டணுமா அப்படின்னா. உடனே அம்பை சொன்னான், என் வாழ்க்கையை கெடுத்ததே நீ தான் என்னை கல்யாணம் பண்ணணும்ட்டா, நீ தான் என்னை கல்யாணம் பண்ணணும்ட்டா. பீஷ்மர் முடியாதுன்னாரு. அப்புறம் தவம் செய்தாள். போய் பாஞ்சால தேசத்திலே பிறந்த அப்புறம் நெருப்பில் சிவனுடைய அனுகிரகத்தினால நெருப்பில் இறங்கி சிகண்டினிங்கிற உருவத்தை பெற்று பீஷ்மரை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அர்ஜுனனுடைய தேருக்கு முன்னால் கிருஷ்ணன் கொண்டு வந்து நிறுத்தினான் என்று சொன்னால் யோசிக்காம எவ்வளவு பெரிய பிரம்மச்சாரி, எவ்வளவு ஒழுக்கத்தில் கூடினவர், பிதாமகர், யாருடைய மனசுல என்ன இருக்குன்னு தெரியாம தூக்கிட்டு வந்த தப்பை கூட மன்னிச்சிடலாம். நான் இன்னொரு தப்பு செஞ்சார், அதை மன்னிக்கவே முடியாது. இன்னொரு தவறு செய்தார், அதை மன்னிக்கவே முடியாது. இது நெகிழக்கூடிய விஷயமா? இது தந்தைக்காக தியாகம் செய்தார் என்கின்ற ஒரே ஒரு % நெகிழ்ச்சியை வச்சு பீஷ்மருடைய கதாபாத்திரம் நெகிழ்ச்சியை தருவதுன்னு சொல்றதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன வேலை செஞ்சாரு? திருதராஷனுக்கு காந்தாரியை திருமணம் பண்ணி வச்சாரு.
காந்தார நாட்டு மன்னன் சுபலனுடைய மகளை காந்தாரிக்கு கூட பிறந்த தம்பி தான் சகுனிங்க. காந்தாரியினுடைய கூட பிறந்த தம்பி தான் சகுனி. ஒரு நாள் கேள்விப்படுறாரு, ஒற்றர்களை அனுப்பி கேள்விப்படுறாரு, இந்த காந்தாரி திருதராஷ்டிரனுடைய முதல் மனைவி அல்ல அப்படின்னு கேள்விப்படுறார். ஏன்னா அவளுக்கு ஜாதகத்தில் தாரம் 2ன்னு இருக்கும் காந்தாரிக்கு. அதனால எங்கே ஒருத்தரை திருமணம் செய்து அவன் செத்து போய் விதவையான பிறகு இங்கே வந்து யாரு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்? திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அதனால திருதராஷ்டிரனுக்கு எப்படியாவது தான் பொண்ணை கொடுக்கணும்னு நினைத்த சுபலன் இவளுக்கு விதவையாகக்கூடிய ஒரு நிலை ஜாதகத்தில் இருக்குங்கிறதுக்காக ஒரு ஆட்டுக்கடாயை கொண்டுட்டு வந்து ஆட்டுக்கடாய் வாலியாக தாலியை கட்டி அந்த ஆட்டை கொன்று அவளை விதவையாக்கிட்டு எல்லா கதையும் மூடி மறைச்சிட்டு திருதராஷ்டிரனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்பார். இந்த விஷயத்தை ஒற்றர்களை அனுப்பி கேள்விப்படுவார். நடந்து முடிஞ்சிட்டுங்க. போயும் ஒரு விதவையாக என் குடும்பத்துக்கு மருமகளாக வரணும்னு நினச்சவர் எங்கே இந்த பயலுக்கு இந்த ரகசியத்தை சொல்லிடுறானோன்னு சுபலனை அவன் அண்ணன் தம்பிகளோடு சேர்த்து இந்த சகுனியும் சேர்த்து ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போட்டு பூட்டிடுவார் பீஷ்மர். பிதாமகராக இருக்கலாங்க, உன் குடும்பத்துக்காக நீ எவ்வளோ தியாகம் பண்ண, அடுத்த குடும்பத்தை சீரழிக்கலாமா? செய்யலாமா? காந்தாரியை விசாரிச்சு கல்யாணம் பண்ண வேண்டியது உன் கடமை. விசாரிக்காம அவளை கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு ஒரு ஆட்டுக்கடாயை அறுத்து தாலி அறுக்கும்படியா செய்து திருமணம் செய்திருக்கிறார்களே என்று இந்த கதை வெளியே தெரிஞ்சிட்டா ஹஸ்தினாபுரத்துக்கே பெரிய அசிங்கமாகி போயிடும் அப்படின்னு ஒரு வேலை செஞ்சார். ஏன்னா விருந்து நடக்கும், அந்த விருந்தில் உட்காந்து சாப்பிடக்கூடிய கௌரவர்கள், இப்போ விருந்தில் உட்காந்து சாப்பிடக்கூடியவர்கள் எல்லாரும் பேசுவாங்க, ஒருவேளை இவர்களெல்லாம் பிறந்திருந்தா இவங்க அப்பா யாருன்னு கேட்டால் ஆட்டுக்குட்டின்னு தான் சொல்லியிருக்கணும்னு பேசுவான். அதை வச்சு தான் இவர் ஒற்றர்கள் அனுப்புவார். காந்தார தேசத்துக்கு அனுப்பி விசாரிச்சா அதே மாதிரி ஒரு ஆட்டை திருமணம் பண்ணி அவள் கழுத்தில் தாலி கட்ட வச்சு ஆடை என்ன செய்வார்கள்? கொலை செய்து இவளை ஜாதகப்படி விதவையாக்கி பழையபடி திருதராஷ்டிரனுக்கு திருமணம் செய்து கொடுத்த விஷயத்தை சுபலனோ இல்லை சகுனியோ உளறிடக்கூடாதுன்னு ஒரு சிறைச்சாலைக்குள்ளே போட்டு அடைச்சி ஒரே ஒரு கை சாப்பாடு தாங்க. இதை பிதாமகர் செய்யலாமா? ஒரே ஒரு கை சாப்பாடு தான் எல்லாருக்கும் கொடுப்பாரு. இது எப்படிங்க பசி தாங்க முடியும்? அப்படியே பசி தாங்காமல் துடிப்பார்கள். ஒரு நாள் சுபலன் சொல்லுவான், இங்கே பாருப்பா, அம்மாவுக்கு ஒரு பிடி, எனக்கு ஒரு பிடி, இந்த சகுனிக்கு ஒரு பிடி, இப்படி மாற்றி மாற்றி ஒவ்வொரு பிடியாக கொடுத்து யார் பசியுமே நீங்க முடியல. இந்த பீஷ்மரை பழி வாங்கணும், இந்த ஹஸ்தினாபுரத்தை பழி வாங்கணும், ஹஸ்தினாபுரத்தை முழுமையாக அழிக்கணும். நாம் எந்த தவறும் செய்யலை, ஆனால் தண்டனை அனுபவிக்கும். 4 பேரும் இப்படி ஒவ்வொரு கை சோத்து பருக்கையை வாங்கி சாப்பிட்டு 4 பேரும் ஒட்டுமொத்தமாக மடிகிறதுக்கு பதிலாக நம்ம 3 பேர் பங்கையும் ஒரு திறமசாலியை தேர்ந்தெடுத்து அவனுக்கு கொடுப்போன்னு சுபலன் முடிவு செய்து தந்தை மற்ற சகுனி கூட பிறந்த 2 சகோதரர்கள் 3 பேருடைய உணவையும் சகுனிக்கு மட்டுமே கொடுத்து, எப்பா துரியோதனனை விட்டுறாத, எப்பா பீஷ்மரை விட்டுறாதன்னு சொல்லி 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 அந்த ஆகாரத்தை சகுனிக்கு மட்டும் கொடுத்து சகுனியை வாழ வச்சு சகுனியினுடைய கண் முன்னாலே அவன் சகோதரர்கள் மாண்டு போனார்கள் பசியில். அவன் கண் முன்னாலே அவன் தகப்பன் செத்து போனான் பசியில். சாகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சுபலன் என்ன தெரியுமா செஞ்சான்? சிறைச்சாலையில் கடந்த ஒரு பெரிய கட்டை எடுத்து சகுனி காலில் ஓங்கி அடித்து நொண்டியாக்கிட்டான். அதனால தான் சகுனி நொன்றான். ஓங்கி அடித்து நொண்டி ஆக்கிட்டான். அப்பா ஏன்பா என்ன இப்படி அடிக்கிற, சாகிற தருவாயில் உனக்கு எதுக்கு இந்த கோபம் அப்படின்னு கேட்ட உடனே, இங்கே நீ நொண்டிக்கிட்டே அலையணும், நொண்டும் போதெல்லாம் ஆகா துரியோதனாதிகளை விடமாட்டேன், துரியோதனாதிகளுக்கு தலைமையாக இருக்கிற பீஷ்மரை விடமாட்டேன், தீர்வுங்கிற பழி உணர்வு உனக்கு இருக்கணும்னு சொல்லி சொல்லி செஞ்ச காரணத்தினால தான் அவன் கூள கும்பிடு போட்டுக்கிட்டு 24 hours துரியோதனம் கூட இருந்து அவனுக்கு எப்படியெல்லாம் கட்ட புத்தி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அத்தனையும் சொல்லிக் கொடுத்து அவனை சூதாட்டத்துக்கு அழைக்கும்படியாக தர்மனுக்கு அழைப்பு கொடுத்து சூதாட்டத்தில் கைதேர்ந்தவன் சகுனி. என்ன சார் தர்மம் என்னது, எனக்கும் சகோதரிக்கும் போட்டின்னா நாங்கள் 2 பேர் தானே உட்காந்து விளையாடணும், துரியோதனனும் யாரும் தர்மனும் தானே விளையாடணும். எங்கேயாவது துரியோதனன் பகடை உருட்டினதா பாரதத்தில் வரலாறு இருக்கா? இல்லை, சகுனி தான் காய் விடுப்பான். ஏன்னா அடித்து காலை ஒடிச்சது மட்டும் இல்லை, சகுனிகிட்ட அவன் அப்பன் சுபலன் சொல்லுவான், நான் செத்த பிறகு இந்த கைகள் இருக்குல்ல, இந்த கைகளில் உள்ள விரல்களினுடைய எலும்புகளை எடுத்து தாயக்கட்டையாக நீ உருவாக்கி அந்த தாயத்தை நீ உருட்டினா கிருஷ்ணனே வந்து நின்னாலும் உங்கள்கிட்ட தோற்று தான் போகணும்னா,
நீ 8 தான் விழும்னு நினச்சி தாயத்தை உருட்டினா 8 தான் விழும், 7 தான் விழும்னு நினச்சினா 7 தான் விழும். தாயத்தாலே நீ அஸ்தினாபுரத்தை அழித்து விட வேண்டும். நீ சுற்றக்கூடிய தாயத்து அஸ்தினாபுரத்தை வேரோடு அழிக்க வேண்டும் என்பது சுபலன் கொடுத்த வாக்கு. அதே மாதிரி துரியோதனன் கூட இருந்து துரியோதனனுக்கு கெட்ட புத்தி சொல்லிக் கொடுத்து எல்லாரையும் துரியோதனனுக்கு எதிராக திருப்பி 100 வருடம் அழிவதற்கு அடிப்படை காரணமாக இருந்தவன் சகுனியா என்று என்னிடம் நீங்கள் ஒரு கேள்வியை கேட்டால் இல்லை இல்லை, பீஷ்மர் தான் காரணம் என்று நான் சொல்வேன். இந்த பீஷ்மர்கிட்ட தவறு இருக்கா இல்லையா? தந்தைக்கு மட்டும் வாழ்க்கையை கொடுத்தங்கிற ஒரு விஷயத்தை தவிர வேற இல்லையே. ஒன்றும் இல்லைங்க. அம்பு படுக்கையில் இருக்கிறாரு, கிருஷ்ணர் நிற்கிறாரு, பக்கத்தில் தர்மன் நிற்கிறாரு. இவர் அம்பு படுக்கையில் படுத்திருக்காரு. உயிர் போகமாட்டேக்கு. உத்தராயணம் வந்து உயிர் போகமாட்டேக்கு. உயிர் போகலன்னு சொன்ன உடனே கிருஷ்ணன்ட்ட கேட்டார், என் உயிர் ஏன்பா போக மாட்டேங்க? நினைச்ச உடனே உயிர் போயிரும்னு சொன்னீங்களே, உத்தராயணத்தில் உயிர் விடணும்னு நினைச்சார், ஆனால் உயிர் போகலையே, எனக்கு ஏன்பா உயிர் போகலைன்னு கேட்டார். கிருஷ்ணன் சொன்னா, இங்கே பாருப்பா, அதனால தான் அவனை கடவுளுங்கிற லிஸ்ட்டில் வச்சு சொல்கிறேன். கடவுள் அதர்மத்தை அழிப்பதற்காக எல்லா தந்திரங்களையும் மேற்கொண்டான். அது வரவேற்புக்குரியது. அதனால தான் கிருஷ்ணனுக்கு ஒரு மணிமகுடம் சூட்டி அரியாசனத்தில் அவரை உட்கார வச்சாச்சு. கிருஷ்ணன்ட்ட கேட்கிறார், எனக்கு ஏன் மரணம் வரலன்னு. ஏன்பா, உனக்கு கண்ணு நல்லா தெரியுமில்லன்னார். ஆமாம். காது நல்லா கேட்கும்ல? கேட்கும். வாய் நல்லா பேச முடியும்ல? பேச முடியும். இன்னைக்கு தான் அம்பு படுக்கையில் இருக்க. உன் புஜங்களுக்கு பலம் உண்டா? உண்டு. உன் கைகளுக்கு பலம் உண்டா? உண்டு. உன் கால்களுக்கு பலம் உண்டா? உண்டு. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டா? உண்டு. நல்லது கெட்டதை பகுத்து பிரிக்கக்கூடிய கண் பார்வை உண்டா? உண்டு. இப்போ ஏன் மரணப்படுக்கையில் இருக்கன்னு சொல்லு பார்க்கலான்னார். எனக்கு புரியலையேன்னார். சபையில் ஒரு பெண் தன்னுடைய ஆடைக்காக அலறுகின்ற பொழுது, கண்ணிருந்தும் அந்த காட்சியை பார்த்து கொண்டு அமைதி காத்தாய், காதிருந்தும் அந்த செவிகளை துளைத்து அந்த அலறலை கேட்டு அமைதியாக இருந்தாய், எழுந்து போய் தடுக்கக்கூடிய ஆற்றலை உன் கைகளும் புஜங்களும் கால்களும் கொண்டிருந்தும் வாய்மூடி மௌனியாக இருந்தாயே, அதற்குரிய தண்டனை தான் இந்த அம்பு படுக்கை. அதிலிருந்து யாரும் தப்ப இயலாது. அது பிதாமகரா இருந்தாலும் அதுதான் கணக்குன்னா இறைவன். இந்த பாவத்தெல்லாம் விட்டு நான் விலகணும், என்ன செய்யணும்னு கேட்டார். உடனே தான் வியாசரை அழைத்து பீஷ்மருடைய பாவத்தை அழியுங்கள் என்று சொன்ன உடனே, உலகத்திலே சூரியனுக்கு இருக்கக்கூடிய சக்தி படைத்த ஒரே தாவரம் இறைவனுடைய படைப்பில் எருக்கு. அந்த எருக்க இலைகளை வியாசர் பீஷ்மருடைய நெற்றியில், பீஷ்மருடைய கண்களில், பீஷ்மருடைய மார்பில், பீஷ்மருடைய தோள்களில், கால்களில், பாதங்களில் அந்த எருக்க இலைகளை அடக்கிய பிறகுதான் அவருடைய பாவம் சூரியனே சுட்டரிப்பது போல எருக்க இலைகள் பீஷ்மருடைய பாவத்தை சுட்டரித்த பிறகுதான் கபாலத்தை வெடித்து கொண்டு பீஷ்மருடைய உயிர் பிளந்து வெளியே சென்றது என்று சொன்னால், பீஷ்மர் என்று வருகின்ற பொழுது துரியோதனாதிகள் தவறு செய்தாலும் வேறு வழி இல்லாமல் அவர்களை காத்தார் தவிர, அவர் ஒழுக்கமாக இருந்தாரே தவிர, பிரம்மச்சரிய ஒழுக்கத்தை மேற்கொண்டாரே தவிர, போரில் திறன் படைத்தவராக இருந்தாலும் அவரை பாராட்ட வேண்டிய நிர்பந்தம் நமக்கு ஏற்பட்டாலும் தவிர, ஆனால் யோசித்து பார்த்தால் ராஜா என்கின்ற முறையிலே, அரசன் என்கின்ற முறையிலே, அரசர்களை காக்க வேண்டும் என்கின்ற முறையிலே சில தேவையற்ற காரியங்களை தன்னலத்தோடு பீஷ்மர் செய்த காரணத்தினால் ஆழமாக பீஷ்மரை படித்தவர்களுக்கு அவருடைய பிரம்மச்சரிய ஒழுக்கத்தின் மீது ஒரு ஈர்ப்பு இருந்தாலும் கூட இப்படி ஒரு தவறை செய்து சகுனியை ஒரு பழிகாரனாக மாற்றி துரியோதனன் அருகிலே அவன் இருந்து அவனுக்கு கூட இருந்து குழி தோண்டி இருக்கிறான் என்று நினைக்கின்ற பொழுது அதற்கு வித்தாக இருந்தவர் பீஷ்மர் என்று வருகின்ற பொழுது நெகிழ்ச்சி வரவில்லை. அதனால்தான் கிருஷ்ணன் கூட ரொம்ப அழகாக ஒரு இடத்துல அவரை குத்தி காட்டுற மாதிரி அவர் தர்மாவதேசம் செய்து கொண்டிருப்பார். அதற்கு பேர் பீஷ்ம நீதின்னு பேர். அந்த நீதியை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது சுத்தி நின்ற பாண்டவர்கள் கைபுத்தி வாய் கட்டி கேட்டுக்கொண்டிருப்பார்கள். திரௌபதி மட்டும் சிரிப்பா. சிரித்த உடனே தர்மன் இப்படியே திரௌபதியை முறைப்பான். ஏற்கனவே நீ சிரிச்சுதான் அஸ்தனாபுரத்தில் பெரிய பிரச்சனை வந்தது, இப்போ ஏன் சிரிக்க அப்படின்னு கேட்பான். கிருஷ்ணர் சொல்வார், அவ சிரிக்கிறதுல என்னையா தப்பு இருக்கு? இவ்வளவு தர்மாபதேசம் பண்ணக்கூடிய பீஷ்மருக்கு அன்றைக்கு சபையில் ஒரு பெண்ணினுடைய ஆடையை பிடித்து இழுக்கின்ற பொழுது இந்த தர்மம் எல்லாம் எங்க ஓடி ஒளிஞ்சுதுன்னு நினைச்சா சிரிச்சான்ட்டார். ஆக பீஷ்மர் வணங்குதற்குரியவர். அவர் பிரம்மச்சரிய ஒழுக்கத்திற்காக
பீஷ்மர் வாழ்த்துதலுக்குரியவர், அவர் ஒரு சிறந்த போர் வீரர் என்பதற்காக. ஆனால் அவரிடமும் சில மன்னிக்க முடியாத தவறுகள் இருக்குமே, ஆனால் அவரை நினைத்து நெகிழ்ச்சி வருவதற்கு வாய்ப்பு இல்லை என்கின்ற காரணத்தினால் இந்த மன்றம் பீஷ்மரை வணங்குகிறது, ஆனால் தீர்ப்பு வழங்காமல் தள்ளுபடி செய்கிறது. கர்ணன் இந்த ஒரு இடம் மட்டும், பீஷ்மர் மேலே கிருஷ்ணர் இறக்கப்பட்டதா எங்கேயாவது இடம் இருக்கா பாரதத்தில்? இல்லை. பீஷ்மருடைய தவறுகளை சுட்டி காட்டி இருக்கிறார், ஆனால் இறக்கப்பட்டிருக்காரானா இல்லை. ஆனால் கர்ணன் விஷயத்தில் எப்படின்னு பார்த்தா ரொம்ப அழகாக ஒரு வாசகம். நான் தான் சொன்னேன், கால்களை கட்டி கொண்டு சகாதேவன் இருந்த சம்பவம் சொன்னனே. அன்பால் இன்று என்னை அறிந்தே பிணித்தமை நன்று, என் பாதம் தனை இனி விடுக என்றுரைப்ப, வன் பாரத போரில் வந்தடைந்தோம் ஐவரையும் நின் பார்வையால் காக்க வேண்டும்னு சகாதேவன் கேட்ட உடனே கிருஷ்ணன் மனசுக்குள்ள அழுதுட்டான் சார். கிருஷ்ணன், எங்க ஐவரையும் நீ காக்க வேண்டும் என்று எனக்கு வரங்கூட, அப்பந்தான் உன் காலை விடுவான் நான் சகாதேவன். கிருஷ்ணன் மனசுக்குள்ள அழுதான். அடப்பா அடிப்பயலே, சில விஷயங்களை உன்ட்டு வெளியே சொல்ல முடியாமல் நான் உள்ளுக்குள்ளேயே அழ வேண்டியது இருக்கு. இப்போ கூட அந்த 5 பேர் உயிரை கொடுன்னு தான் நீ கேட்கிறியே தவிர, உங்கள் 5 பேருக்கு முன்னாடி ஒருத்தன் இருந்தானே அவனை பற்றி எவனாவது நினைக்கிங்களாடா அப்படின்னு நினச்சானா. கிருஷ்ணன் அழுதானா. பாரதத்தில் கிருஷ்ணன் அழுத இடம் 2 இடங்கள் தான். ஒன்று, அபிமன்யு மாண்டு போன இடத்திலே கிருஷ்ணன் அழுதான். இன்னொன்று, தேர்காலில் கர்ணன் கிடக்கும் போது கிருஷ்ணன் அழுதான். ஏங்க, கர்ணன் இல்லைன்னு சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் இல்லைங்க. கர்ணன் இல்லை என்று சொன்னால் விஷ்ணு சகஸ்ரநாமம் பிறப்பதற்கு வாய்ப்பு என்பது இல்லை. கர்ணன் செத்து கிடக்கிறான், அதுக்கப்புறம் தானே விஷ்ணு சகஸ்ரநாமம். கர்ணன் செத்து கிடக்கிறான். செத்து கிடக்கும் போது அவன் அம்மா மடியில் போட்டு அழுவுறா. மா, என் பையன், என் உயிர், என் ராஜான்னு அழுவுறா. எல்லாரும் ஓடி வந்தான். அர்ஜுனன் கேட்டான், உனக்கு என்ன பைத்தியமா, எதிராளியை மடியில் போட்டு அழுதுகிட்டு இருக்கேன்? அவன் எதிராளி இல்லைடா, வந்தாண்டா உங்க பிள்ளை, என் பிள்ளைடா, உங்க மூத்த அண்ணன்டா அப்படின்னா. அர்ஜுனன் சொன்னான், அட பாவி, தேர்தட்டில் கிருஷ்ணன் தேர் சாரதியா இருந்தான், நான் வில்லோட அம்போட தேர் மேலே நின்னேன். எதிர்த்தட்டில் கர்ணன் நின்னான், என் கண்ணுக்கு தர்மன் மாதிரியே அவன் தெரிஞ்சான். உடனே கிருஷ்ணன்ட்ட ஏன் தர்மன் நிற்கிறான், ஏன் தர்மன் நிற்கிறான்னு கேட்கிறான். இவனுக்கு தெரிஞ்சு போச்சு, அட பாய்ப்பையில் கொஞ்சம் விட்டா சூட்சமாக வெளியே வந்துடும் போலன்னு. சும்மாரப்பா, கர்ணன் நிற்கிறான், நீ பாட்டுக்கு தர்மன் தர்மன்னு சொல்றியே. மரணம் நெருங்குகின்ற பொழுது உடன்பிறப்புகளுடைய சாயலை உடன் பிறந்தவன் பெற்று விடுவான் என்பது தான் உண்மை. அதை கூட மறைச்சிட்டே கர்ணன் நின்றுக்கிட்டு இருக்கான், நீ பாட்டுக்கு தர்மன் தர்மன்கிற. அந்த தர்மன் சாயல் கர்ணனுக்கு வந்துட்டு போச்சு. அம்மா, நான் துடிச்சனேம்மா. கர்ணன் மாதிரி, கர்ணன் நிற்கிற இடத்துல தர்மன் மாதிரி என் கண்ணுக்கு தெரிந்தது என்று நான் துடிச்சனே. கிருஷ்ணா, அட பாவி, நீ இந்த உண்மையை சொல்லாம மூடி மறைச்சிட்டியே அப்படின்னு கதறிட்டு சொன்னா. இவ்வளவு பெரிய ரகசியத்தை இத்தனை ஆண்டுகள் உன் மனசுல போட்டு பூட்டியாம இருந்த, இப்ப நான் ஒன்று சொல்றேமா, இந்த பெண் குலத்துக்கு ஒரு சாபம் போடுறேன், பெண்களுடைய மனசுல ரகசியம் தங்காதுன்னு சாபம் போடுறேன். அதனால தான் பெண்கள் மனசில் ரகசியம் தங்கிறதுல ஒன்று சொல்லி பாருங்க. சகோதரி பிபிசி மாதிரி வந்து ஒரு சேலை கட்டிட்டு வந்து மெனக்கெட்டு பார்த்தீங்களா இப்படியாமல சம்பவம் அப்படின்னு சொன்னா தான் பெண்கள் எங்களுக்கு நிம்மதி. இது எங்களால் ஏற்பட்ட தப்பு இல்லை, உங்களால் ஏற்பட்ட தப்பு தான். சகாதேவன் என்ன செஞ்சான் தெரியுமா? ஓடி வந்து அவனுடைய ஜோதிட ஏடுகளை பூரா யமுனை ஆற்றங்கரையில் போட்டு எரிச்சான். சகாதேவன்ட்ட போய் கேட்டான். அவன் எரிச்சு போக மீதம் இருக்கிறதா இப்போ உள்ள ஜோதிடர்கள் கையில் இருக்கக்கூடிய நூல். என்னப்பா விளத்தையும் போட்டு எரிக்கேன்னா, உண்மையான ஜோசியனா நான் இருந்திருந்தா இந்த 5 பேருக்கு முன்னாடி ஒருத்தன் பிறந்திருக்காங்கிற கணக்கை என் ஜோதிடம் சொல்லியிருக்கணும்ல, சொல்லல. இல்லை, கணிக்க தெரியாதவன் கையில் ஜாதக ஏடுகள் இருக்கக்கூடாதுன்னு கிழிச்சு போட்டான். இப்போ குத்துயிரும் கொலையுருமா கிடக்காங்க, எல்லாரும் அழுவுறாங்க. குந்தி அழுவுறா, ஐயோ என் மகன் என்னை விட்டு போயிட்டானேன்னு அழுவுறா. பக்கத்தில் கிடந்து கர்ணனுடைய மனைவி அழுவுறா. இன்னொரு பெண் கிடந்து அழுதுகிட்டு கிடந்தா. தர்மன் போய் கிருஷ்ணர்கிட்ட கேட்டாரு, குந்தி அழுவுறதுல நியாயம் இருக்கு, அவ அம்மா. மனைவி அழுவுறதுல நியாயம் இருக்கு, இன்னொரு பெண் அழுது கொண்டிருக்கிறாளே, அவள் யார் என்று கேட்டவுடன் கிருஷ்ணன் சொன்னா, அவள்தான் தர்ம தேவதை என்று சொன்னான். இந்த தர்மம்னு ஒன்று இந்த உலகத்தில் கர்ணன் ஒருத்தனால தான் இருந்தது. இந்த தர்மம் இந்த கலியுகத்தில் இனி முழுமையாக இல்லாமல் போனது.
அவள் இங்கிருந்து புறப்பட்டு போகிறாள். தர்மத்திற்கென்று எனக்கு இருந்த ஒரே மகனை அழித்து விட்டீர்களே, இனி இந்த பூலோகத்தில் எனக்கு வேலை இல்லை என்று இவள் புறப்பட்டு போய்விட்டாள். இனி நாட்டில் என்ன நடக்கும் தெரியுமா? தலைமை சரியாக இருக்காது. தலைமைக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் லஞ்சம் வாங்கி தனம் சேர்ப்பா. குடும்பத்தில் மனைவிக்கு உண்மையாக கணவன் இருக்க மாட்டான், மனைவி பதிவிரதையாக இருக்க மாட்டா. நாட்டில் மழை பெய்யாது, பயிர்கள் விளையாது, விலங்குகள் கோரமாக மாறும், விஷஜந்துக்கள் மனிதனுடைய உயிரை கவ்வதற்கு காத்து கொண்டிருக்கும். இந்த அநியாயங்கள் எல்லாம் இனிமேதான் நடக்க போகுது. ஐயோ, அப்போ என்னுடைய பேரனாக விளங்கக்கூடிய ஜனமேஜயனுடைய காலமெல்லாம் எப்படி இருக்குமோ என்று தர்மன் அழுத உடனே தான் வேற வழி இல்லாமல் விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை பீஷ்மர் சொல்கிறார். இறைவனுடைய நாமத்தை சொல்வதன் வாயிலாக தர்ம தேவதை இந்த உலகத்தை விட்டு போனதனால் ஏற்படக்கூடிய கொடுமைகளிலிருந்து இந்த மானுடம் விடுபட வேண்டும் என்று சொன்னால் கிருஷ்ணனுக்குரிய 1000 நாமாக்களை சொல்லி அந்த கலியுக கொடுமைகளிலிருந்து நீங்கள் விலக்கிக் கொள்ளுங்கள் உங்களை என்று சொன்னதற்கு அடிப்படை காரணமே கர்ணன். விஷ்ணு சஹஸ்ரநாமம் புறப்பதற்கு அடிப்படை காரணமே கர்ணன். இப்போ உயிர் போகல, தர்ம தேவதை கடந்து அவனை காப்பாற்றிக்கிட்டு இருக்கா. ஏன் உயிர் போகலன்னு நினைச்சாரு கிருஷ்ணன். நேராக புறப்பட்டு வந்துட்டார். அப்பா, வாழ்கிற காலத்துலலாம் யார் எதை கேட்டாலும் நீ கொடுத்துருவீமாப்பா. இப்போ நான் உன்னிடம் ஒன்றை யாசகம் கேட்டு வந்திருக்கிறேன், எனக்கு அதை தருவாயான்னு கேட்ட உடனே நான் வாழ்கிற காலத்துலலாம் வாரி வாரி வழங்கினேன், அப்பெல்லாம் நீ வரல. இப்போ என் ஆவி உள்ளே இருக்கா இல்லை வெளியே இருக்கானே எனக்கு தெரியல. இந்த நேரத்தில் என்கிட்ட யாசகம் கேட்டு வந்து இந்த போர்க்களத்தில் அம்புகள் துளைத்த நிலையில் நான் இருக்கிறேன், என்னை மரண தருவாயில் இல்லை என்று சொல்ல வைத்து விடாதே. உனக்கு என்ன வேணும், நீ எங்கிருந்து வருகிறாயின்னு கேட்டார். எதிர்த்த தேர்தட்டிலிருந்து வந்தார் நம்ம ஆளு கிருஷ்ணன். நெகிழ்ச்சி. எதிர்த்த தேர்தட்டிலிருந்து வந்துட்டு கர்ணன்ட்ட சொன்னார், நான் இமயமலையிலிருந்து வருகிறேன்னார். கேட்டதையெல்லாம் கொடுத்து விடுவாயாமே, எனக்கு ஒன்றை கேட்டு யாசித்து வந்திருக்கிறேன். நான் கொடுக்குற நிலைமையில் இல்லை, ஆனாலும் இல்லைன்னு சொல்லாததை எங்கிட்ட கேளு. ஆவியோ நிலையில் கலங்கியது யாக்கை அகத்ததோ புறத்ததோ அறியேன், பாவியேன் வேண்டும் பொருளெல்லாம் நயக்கும் பக்குவம் தனில் வந்திலையால் ஓய்விலாது யான் செய்த புண்ணியம் அனைத்தும் உதவினேன் கொள்னேன். என்கிட்ட இப்போ கொடுக்குறதுக்கு வேற ஒன்றுமே இல்லையா, ஆனால் நான் சேர்த்து வச்ச புண்ணியம் இருக்கு, அதை நீ எடுத்துக்கோன்னா. இவன் அப்பமும் அங்கங்கே திரும்பி பார்க்கான் அந்த கிருஷ்ணன். அப்பமும் அங்கங்கே திரும்பி பார்த்துட்டு போர்க்களத்தில் தாரவாத்து கொடுக்கறதுக்கு தண்ணி இல்லையேன்னு சொல்லிட்டு, தண்ணி இல்லையேன்னா உடம்பு முழுதும் அம்பு தோய்ந்திருக்கிறது. இப்போ மார்புக்கு நேராக இதயத்திற்கு நேராக இருக்கக்கூடிய அம்பு அப்படியே உருவி அந்த இரத்தத்தை தானமாக்கி புண்ணியத்தை முழுவதும் தத்தம் செய்தான் என்று பார்க்கணும். சகோதரி ஒரு இடம் சொன்னாங்க, காலம் முழுதும் கண்ணன் கொடுத்தா கர்ணன் கொடுத்தான், அவன் கரம் உயர்ந்திருந்தது, எடுத்தவர்கள் அதிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். அவன் கரம் தாழ்ந்திருக்கு, எடுத்தவர்கள் அதிலிருந்து எடுத்துக்கொண்டார்கள். அவன் கரம் தாழ்ந்ததற்கு காரணம் பொருளை கொடுத்து அருளை பெறுகின்றான் என்று சகோதரியார் சொன்னாங்க. இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, காலம் முழுவதும் உயர்ந்திருந்த கர்ணனுடைய கைகள் அவனுடைய மரண தருவாயில இதயத்துக்கு நேராக இருக்கக்கூடிய அம்பை பிடுங்கிய பிறகு வழிந்த இரத்தத்தை கொடுக்கின்ற பொழுது இப்படி கையை கீழே வச்சு அந்த இரத்தத்தை மேலே ஊடி கிருஷ்ணரால் அள்ள முடியாது. அப்போ கொடுப்பவனுடைய கை இங்கே உயர்ந்திருக்கும், வாங்குபவனுடைய கை தாழ்ந்திருக்கும் என்று சொன்னால் இறைவனிடமிருந்து அருளை பெறக்கூடிய நாம், அதுதான் நியாயம். இறைவனிடமிருந்து தான் காலாகாலமாக நாம் அருளை பெறுவோம். ஆனால் இந்த தோன்றிய புராணங்கள் இதிகாசங்கள் எந்த சரித்திரத்தை நீங்கள் புரட்டி பார்த்தாலும் சாதாரண மானுடனிடமிருந்து அருளை இறைவன் பெற்றான் என்கின்ற சம்பவம் கர்ணனுடைய வாழ்க்கையில் மட்டுமே நடந்த சம்பவம். இப்போ கரங்கள் இப்படி உயர்ந்திருந்தது, அவன் கீழே வாங்கினான். அதைத்தான் கவியரசர் ரொம்ப அழகாக எழுதுவாங்க. கவியரசருக்கெல்லாம் புராண இதிகாசங்களில் ஈடுபாடு அதிகம், அதனால தான் அவரால் அதை எழுத முடிஞ்சது. எழுதினார் பாருங்க, மன்னவர் பொருள்களை கைகொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார், மாமன்னன் கர்ணனோ தன் கரம் நீட்டுவான், மற்றவர் எடுத்து கொள்வார், வலதுகை கொடுப்பதை இடதுகை அறியாமல் வைப்பவன் கர்ணவீரன், வறுமைக்கு வறுமையை
வைத்ததோர் மாமன்னன் வாழ்கவே வாழ்க வாழ்க. இப்போ இவன் கை உயர்ந்திருந்தது, கீழிருந்து அவனுடைய இரத்தத்தை தாரை வார்த்து வாங்கினான் கிருஷ்ணன். காலம் முழுதும் கொடுத்தவனுடைய கரங்களிலிருந்து வழிந்த ரத்தம் கிருஷ்ணனுடைய கையில் பட்ட உடனே இப்போ இவனுக்கு கொடுக்கணும்னு தோணிட்டு, உனக்கு என்ன வேணும்னா, உனக்கு என்னையா வேணும்னா, சக்தி ஆயுதத்தை கர்ணனாக கேட்டு இந்திரன் கொடுக்கவில்லை. கவச குண்டலத்தை அறுத்த காட்சியை பார்த்து வலிந்து கொடுத்தான் சக்தி ஆயுதத்தை. இப்போ அதை மாதிரி எனக்கு என்ன வேணும்னு இவன் கேட்கல, அவனே கேட்கிறான், உனக்கு என்னப்பா வேணும்னா. அவன் சொன்னா, எத்தனை பிறவி எடுப்பினும் இல்லை என்று சொல்லாத இதயம் வேண்டும்னா. இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு பணத்தை கொடுன்னா பணம் வந்துட்டா ஒருத்தனுக்கும் கொடுக்குற மனசு வராது. கிருஷ்ணன் நினைச்சான், இல்லை என்று சொல்லாத இதயம் வேண்டும்னாப்பா கேட்கிற. இதயம் மட்டும் இருந்தால் போதாது, பணமும் வேணும். பணம் மட்டும் இருந்து இதயம் இல்லாட்டாலும் புண்ணியம் இல்லை. உனக்கு என்னெல்லாம் இப்போ தரப்போகிறோம் பாருன்னு இல்லை என்று சொல்லாத இதயம் வேண்டும்னு சொன்ன உடனே பகவான் ஆடி போய் உடனே சொன்னார் பாருங்க. வெள்ளியார் எழுதுகிறார், மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டையன். அது வரைக்கும் குந்தி புத்திரன்னா, அது வரைக்கும் கர்ணன்னா, அது வரைக்கும் துரியோதனுடைய நண்பன்னா, கொடுக்கிற இடத்துல இறைவனுக்கே கொடுக்கிற இடத்துல மானுடன் மாறின உடனே முறை செப்பி மைத்துனன்ட்டான். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்டையன் மனமலர் வந்து அவனை கைத்தல மலரால் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி எத்துணை பிறவி எடுக்கினும் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி என்றுரைத்தான் முடிவில் மூவருக்கும் ஒருவனாம் மூர்த்தின்னா. யாருக்கு சார் இந்த பாக்கியம் கிடைக்கும்? மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன் மனமலர் வந்து அவனை கைத்தல மலரால் தழுவி. சும்மா பேருக்கு இல்லை, ரெண்டே இடத்துல தான் கிருஷ்ணன் அழுதான். அபிமன்யு செத்து கிடந்த இடத்துல அழுதான். கர்ணன் தேர்காலில் குத்துயிரா கிடந்த போது அழுதான். தேர்காலில் குத்துயிரா கிடந்த போது அழுதான் சார். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன் மனமலர் வந்து வந்து அவனை கைத்தல மலரால் தழுவி. யாரையாவது ஒருத்தர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வீதியில் பார்த்தோன்னு வைங்க, அப்படியே ஆவிச்சேத்து கட்டி ஐயோ அண்ணாச்சி எப்படி இருக்கியே அப்படின்ட்டு மனசுக்குள்ள இந்த பையெல்லாம் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு நினைப்பான். அதனால தான் தெளிவா வில்லியார் அந்த வாழ்த்தையை போட்டார். மைத்துனன் உரைத்த வாய்மை கேட்ட ஐயன் மனமலர் உவந்துன்னு ஒரு உவந்து தானங்க போட்டிருக்கணும், ஒரு உவந்து தானே போட்டிருக்கணும், ரெண்டு உவந்து போட்டார். மனமலர் உவந்து உவந்து அவனை கைத்தல மலரால் தழுவி கண்மலர் கருணை நீராட்டி. அப்பா, எத்தனை பிறவி எடுப்பினும் ஈகையும் செல்வமும் எய்தி முக்தியும் பெருதி முடிவில் என்றுரைத்தான் மூவருக்கும் ஒருவனாம் மூர்த்தி. சொல்லிட்டு சொன்னா, கர்ணா, நீ சேரக்கூடாத இடத்துல போய் சேர்ந்ததுனால உன்னுடைய நிலைமையை பார்த்தியா? தாய் உன்னை மகன் என்று அழைக்கவில்லை, தந்தை இதுதான் என் குழந்தை என்று உன்னை அழைக்கவில்லை. ஆசிரியர் பரசுராமர் உனக்கு மிகப்பெரிய துரோகம் செய்தார். வேற வழி இல்லாம அதர்மத்தின் பக்கம் சென்று நீ நின்றதால் உன்னை பழிக்க வேண்டிய நிலையில் தெய்வமாகிய நானும் நின்று விட்டேன். காக்க வேண்டிய நானே அழிக்க முற்பட்டு விட்டேனே. உண்மையாகவே நீ பரிதாபத்துக்குரியவன் என்று கிருஷ்ணன் சொல்றாரு. அதுக்கு கர்ணன் சொல்றான் பாருங்க, யார் பரிதாபத்திற்குரியவன்? இந்த உலகத்துல கொடுத்து வச்சவனே நான் தான். நல்ல பகையை பெற்றேன், வில்லிலே சிறந்த அர்ஜுனனோடு போட்டியிட்டேன். இந்திரனே என்னிடம் வலிய வந்து கவச குண்டலங்களை கேட்டபோது அதை அறிந்து கொடுக்கக்கூடிய சக்தியை பெற்றேன். என் தாய்க்காக பல வரங்களை நான் கொடுத்தேன். என் நண்பனுக்காக என் உயிரையே நான் தியாகம் செய்ய போகிறேன். எல்லாவற்றுக்கும் மேலாக காலாகாலமாக உன்னை நோக்கி கடுமையான தவம் செய்பவர்களுக்கு கூட கிடைக்காத அந்த விஸ்வரூப தரிசனத்தை நான் கேட்காமலே வலிய வந்து எனக்கு காட்டிக் கொண்டிருக்கிறாயே கிருஷ்ணா, இப்பொழுது சொல், நான் கொடுத்து வைத்தவனா இல்லையா என்று கேட்டார். ஆக பெரியோர்களே, மகாபாரதத்தில் ஆண்டவனாக அவதாரம் செய்த காரணத்தினால் அதர்மத்தை அழித்து தர்மத்தை தழைக்க வைப்பதற்காக எப்பொழுதெல்லாம் அதர்மங்கள் தோன்றுகிறதோ அப்பொழுது யுகங்கள் தோறும் நான் அவதரிப்பேன் என்கின்ற வார்த்தையை உண்மையாக்குவதற்காக கிருஷ்ணன் தலைமை பீடம் ஏற்று தவறுக்கு சரியான தண்டனை கொடுத்தான்.
அதே நேரம் அவனவனுடைய சிறப்புகளை அவன் ஆதரித்தான். அவன் கடவுள் என்கின்ற நிலையிலே மானுட அவதாரம் பெற்ற பிறகு கூட அவன் மாறவில்லை என்கின்ற காரணத்தினால் கிருஷ்ணனை வணங்குகிறோம், கிருஷ்ணனை பணிகின்றோம், கிருஷ்ணனுடைய பாத கமலங்களை தொட்டு வணங்குகின்றோம். கிருஷ்ணன் இல்லை என்று சொன்னால் பாரதம் இல்லை, கிருஷ்ணன் இல்லை என்று சொன்னால் அறங்கள் தழைப்பதற்கு வாய்ப்பு என்பதில்லை. கிருஷ்ணன் இருக்கின்ற காரணத்தினால்தான் அதர்மங்களை எடுத்து வைத்து அதற்குரிய தண்டனைகளையும் சுட்டிக்காட்டி தர்மத்திற்குரிய பரிசையும் இறைவனாக மானுடனாக பல ரூபங்களில் இருந்து அவன் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அதர்மத்தை அழிப்பதற்காக புறப்பட்டு வந்த தர்மத்தின் ரூபம் கிருஷ்ணனை இந்த மன்றம் வணங்குகிறது. ஆனால் பீஷ்மனா கர்ணனா என்று வருகின்ற பொழுது பேழையில் வைத்து அனுப்பப்பட்டதற்கு அவன் காரணம் அல்ல, பேழையில் வைத்து அனுப்பப்பட்டதற்கு அவன் காரணம் அல்ல. சூரியன்தான் தன்னுடைய தந்தை என்று அறியாதது அவனுடைய தவறும் அல்ல. பரசுராமனிடம் சென்று தான் சத்திரியன் அல்ல, நான் அந்தணன் என்று அவன் எந்த இடத்திலும் சொன்னதாக பாரதம் சொல்லவில்லை. அவனை பார்த்தான், சூரிய புத்திரனை பார்த்தான், இவன் அந்தணனாகத்தான் இருக்க முடியும் என்று பரசுராமரே கற்பனை செய்து கொண்டு அவனுக்கு பாடம் சொல்லி கொடுத்து விட்டு பிறகு அவன் சத்திரியன் என்று தெரிந்த பிறகு நான் சொல்லிக் கொடுத்த பாடங்கள் எல்லாம் உனக்கு மறந்து போகும் தக்க தருணத்தில் என்று இம்மி அளவு கூட கருணை இல்லாமல் ஒரு ஆசிரியன் ஒரு மாணவனை தண்டித்து எந்த சூழ்நிலையிலும் இத்தனை சூழல்களை தாண்டினாலும் எனக்கு உயிர் கொடுத்த என் மானத்தை காத்த என் நண்பனுக்கு ஒரு இம்மி அளவு கூட நான் துரோகம் நினைக்க மாட்டேன் என்கின்ற அந்த செஞ்சோற்று கடன் கழித்த நன்றி கடனுக்காக இறைவன் தன்னுடைய ஆதிமூல தரிசனத்தை கர்ணனுக்கு காட்டினான் என்று சொன்னால் தாயை இழந்து தந்தையை இழந்து சகோதரன் இருந்தும் இல்லாத நிலையிலே தன்னுடைய போர் திறமைகளையெல்லாம் இழந்து நண்பனுக்காக தன் உயிரை விட்டானே, சாதாரண நெகிழ்வான பாத்திரமா? யோசித்து பாருங்கள். செஞ்சோற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. கண்ணதாசனுக்கு ஒரு ஆதங்கம், ஆகா இப்பேற்பட்ட ஒரு கேரக்டரை கண்ணன் இந்த பாடுபடுத்திட்டாரு, நம்ம எழுதுகோலை வச்சு கண்ணன் நேரடியாக வந்து கர்ணன்ட்ட மன்னிப்பு கேட்க மாட்டான், ஆனால் கேட்கும்படியாக பாட்டு எழுதுவேன்னு நினச்சான். மன்னவர் பணி ஏற்கும் கண்ணனும் பணி செய்து உன்னடி பணிவானடா கர்ணா, மன்னிப்பு அருள்வாயடா கர்ணா, மன்னிப்பு அருள்வாயடா. பொருளை பெற்று பொருளை இரத்தத்தை பெற்று அருளையே தானமாக கொடுத்த ஒரு மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம். இறைவனையே தன்னை தாழ்த்தி கொண்டு தன் முன்னிலையில் ஒருவன் நன்றிக்காகவும் நட்புக்காகவும் உயர வேண்டும் என்று உயர்த்தி காட்டிய பாரதத்தினுடைய கதாபாத்திரங்களிலே அவன் கடவுளாக இருக்கிறான். அந்த கடவுளை இந்த மானுடர்களோடு கொண்டு சேர்ப்பதற்கு வாய்ப்பில்லை. உங்களை வணக்கத்திற்குரியவர்கள் என்பதை இந்த மேடையில் நான் ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் பிதாமகர் பீஷ்மரா இல்லை கர்ணனா என்று வருகின்ற பொழுது உங்கள் பேச்சு அருமையாக இருந்தது, ஆனால் உங்களுக்கு நான் தீர்ப்பு வழங்க தயாராக இல்லை என்று சொல்லி பீஷ்மரை தள்ளுபடி செய்து பாரதம் நெகிழச் செய்வது கர்ணனே என்று தீர்ப்பு வழங்கி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி உங்கள் வசமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.